Hello everyone, welcome back to our channel. So electric charges and field பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோல நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா 15ஆம் தேதிக்குள்ள எல்லா வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறப்பே வந்து 12 ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ 12ஆம் தேதி முதல் லெக்சர், இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 லெக்சர் இருக்குது. ஸோ எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு டைம்னா 12:50க்கு வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் வந்து எய்ம் என்ன வச்சுருக்கேன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸும் ரெக்கார்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா இஎம் வேவும் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? பட் வரது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரிசையாக வந்துடும். ஓகே, ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இது ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி நாளைக்கு காலையிலே வந்துடும். உங்களுக்கு 13ஆம் தேதி காலையிலே வந்துடும். இல்லை ஈவினிங் போடுவோம். ஈவினிங் ஏன்னா எல்லா ஸ்கூலுக்கு போயிடுவீங்க. ஸோ ஈவினிங் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். எதிர்பார்க்குறேன். நீங்கள் லேட்டரானா பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே, நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் 2 லெசனில் நம்ம என்னென்ன பார்த்தோம், சும்மா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா முதல் லெசனில் ஃபுல்லாகவே நம்ம இந்த சார்ஜை பற்றி பார்த்தோம். இந்த சார்ஜ்னால கிரியேட் ஆகிற ஃபோர்ஸை பற்றி பார்த்தோம். ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? கே Q1 Q2/R². அடுத்து இந்த சார்ஜ்னால கிரியேட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு பற்றி பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன? KQ/R². இந்த 2 ஃபார்முலா. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபோர்ஸ்க்கு என்ன ரிலேஷன்ஷிப்? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்டூ எலக்ட்ரிக் ஃபீல்டு. கரெக்டாக இல்லையா? இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டுனா ஃபோர்ஸ் அப்பான் சார்ஜ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல். டைபோலில் 2 கண்டிஷன் பார்த்தோம். ஒன்று அலாங் த ஆக்சிஸ் 2kp/r³ அலாங் த ஆக்சிஸ். ஈக்விட்டோரியலுக்கு என்ன பார்த்தோம்? -kp/r³. இந்த ஃபார்முலா நம்ம பார்த்தோம். காஸ்லா பார்த்தோம். காஸ்லானா என்ன சார்? ஃப்ளக்ஸோட ஃபார்முலா E.A. கரெக்டாக இல்லையா? ஆனால் காஸில் வச்சு நான் சிம்பிளாக என்ன எழுதிக்கலாம்? Q/ε0 எழுதலாம். அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்லாலே 3 ஃபார்முலா பார்த்துருப்போம். டியூ டு அ ஸ்ட்ரெயிட் வயரோட ஃபார்முலா என்ன? லாம்டா கரெக்டா பை 2πε0 டைம்ஸ் R. டியூ டு தின் ஷீட் σ/2ε0. டியூ டு ஸ்பெரிக்கல் ஷெல் ஓகேவா, அதோட ஃபார்முலா என்ன பார்த்தோம்? KQ/R². சர்ஃபேஸில் இருந்தால் KQ/R². இன்சைட் இருந்தால் 0. ஸோ இதான் நம்ம பேசிக்காக பார்த்த விஷயங்கள். அதில் இந்த 2 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோ. பொட்டென்ஷியல் எனர்ஜியோட இன்னொரு பேர் ஒர்க்குன்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா ஒர்க்கு தான் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆக போகுது. அப்போ ஒர்க்கு டன் எவ்வளோ, அடுத்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ. இதான் செகண்ட் ஹாஃப் அதாவது இந்த செகண்ட் லெசனில் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோ, அதுக்கப்புறம் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, இந்த 2 விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் சீரிஸில் கனெக்ட் பண்ணேன்னா பேரலில் கனெக்ட் பண்ணேன்னா டை எலக்ட்ரிக் வச்சா என்ன ஆகும், இதுதான் நம்ம லெசன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம ஆல்ரெடி பண்ணதை கண்டினியூ தான் பண்ணுறோம். ஆல்ரெடி என்ன சார் சொன்னோம்? இந்த லெசனில் எதை பற்றி படிக்கிறோம்? ரெஸ்ட்டில் இருக்க சார்ஜஸை பற்றி படிக்கிறோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எதை பற்றி படிக்க போகிறோம்? ரெஸ்ட்டில் இருக்க சார்ஜஸை பற்றி படிக்க போகிறோம். ஓகே, இப்போ கொஞ்சம் திங்க் பண்ணு. இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த இடத்துல என்ன சார் கிரியேட் பண்ணிடுவான்? ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுவான். கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்கும். கரெக்டாக ரேடியலி அவுட்வர்ட். ஓகே, இந்த மாதிரி உனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இருக்க போகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜை ஆர்லேருந்து பிக்கு கொண்டு வரேன். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன சார் பண்ணும்? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இவனை ரிப்பல் பண்ண பார்க்கும். பண்ணுமா பண்ணாதா? கண்டிப்பாக ரிப்பல் பண்ணும். பட் நான் என்ன பண்ணுறேன்? இந்த சார்ஜை எப்படியாச்சு ஆர்லேருந்து பிக்கு கொண்டு வரேன். அப்போ நான் ஆர்லேருந்து பிக்கு கொண்டு வரேன்னு சொன்னால் ஐ ஹாவ் டு டூ சம் ஒர்க் ஆன் த சிஸ்டம். கரெக்டாக இல்லையா? ஏன்னா நான் ஒர்க் எதுவுமே பண்ணலைன்னா இந்த சார்ஜ் தானாக இங்கேருந்து இங்கே வர முடியுமா? வர முடியாது. ஏன் சார்? ஏன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ரிப்பல் பண்ணிக்கிட்டு இருக்கான். சொல்கிறது புரியுதா? அப்போ நான் வந்து அந்த சார்ஜை ஆர்லேருந்து பிக்கு கொண்டு வரணும்னா ஐ ஹவ் டு கிவ் சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? எந்த அளவுக்கு இந்த சார்ஜ் இவனை ரிப்பல் பண்ணுறானோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இவன் அதாவது கூலும்பிக் ஃபோர்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் இவனை ரிப்பல் பண்ணுதோ அந்த அளவுக்கு நான் ஃபோர்ஸை கொடுத்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுத்து என்ன பண்ணுறேன்? அந்த சார்ஜை டிஸ்பிளேஸ் பண்ணுறேன். அதாவது ஐ எம் டூயிங் சம் ஒர்க் ஆன் த சார்ஜ். டெரிவேஷன் பார்ட்டுக்கு வந்துரு. டெரிவேஷன் பார்ட் என்ன சார்?
வாட் இஸ் த ஒர்க் டன் டு மூவ் த சார்ஜ் ஃப்ரம் ஆர் டு பி, ஆர்லேருந்து பிக்கு வரதுக்கு நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க. பேசிக்கலி யார் ஒர்க் பண்ணுறா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் ஒர்க் பண்ணுறா. ஏன்னா எக்ஸ்டர்னல் நான் வந்து ஃபோர்ஸ் கொடுத்தா அதை நவுத்தி கொண்டு வரேன், எங்கேருந்து இங்கே கொண்டு வரேன், ஆர்லேருந்து பிக்கு கொண்டு வரேன். இப்போ நல்லா பாரு, இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை சரியா நான் எப்படி எழுதலாம், நெகட்டிவ் ஆஃப், ஆக்சுவலாக இந்த இடத்துல ஏதோ கோல்மால் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை நான் எப்படி எழுதலாம், நெகட்டிவ் ஆஃப் FE, E வந்து கூலும்பிக் ஃபோர்ஸ். ஓகேவா, இப்போ இதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க சரியா. ஸோ இது வந்து நெகட்டிவ். பேசிக்கலி இந்த இடத்துல என்ன டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் டூயிங் ஒர்க் அகெயின்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன் தள்ள பார்க்குறான், என்னோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இப்படி இருக்குது, இல்லைனா கூலும்பிக் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குது, நான் அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுறேன், அதனால் இது நெகட்டிவ் சைன் வருது. ஓகே சரி, இதோட டெரிவேஷனில் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ பேசிக்லி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ ஒர்க் அப்படின்னு பார்க்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மல்டி அப்பார்ட்மெண்ட் பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோ. நீங்கள் ஆல்ரெடி ஒரு பந்தை ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வச்சுருக்கீங்க, இதோட ஹைட் வந்து H1. அப்போ இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ சார் எனர்ஜி கொடுத்துருப்பீங்க, mgh. ஒரு பாலை mgh எனர்ஜியை தூக்கி போட்டால் அந்த பந்து இங்கே போயிருக்குமா. சரி, ஒரு பந்தை இங்கேருந்து இங்கே கொண்டு போகிறதுக்கு நீ எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும், இது வந்து 2h ஹைட்டில் இருக்குன்னா 2mgh. சொல்கிறது புரியுதா, கீழேருந்து இங்கே கொண்டு போகிறதுக்கு நீ எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும், 3mgh. இப்போ கேள்வி என்னன்னா, நான் ஆல்ரெடி ஆரில் இருக்கேன், நான் ஆரில் எங்கே போனால் போதும், பிக்கு போனால் போதும் சரியா. அப்போ ஆரில் இருக்கிற பாலை நீ பிக்கு அனுப்பணும், அப்போ ஆரில் இருக்க பாலை பிக்கு அனுப்பணும்னா எவ்வளோ ஒர்க் பண்ணணும். அப்போ நான் ஒர்க் எப்படி எழுதலாம், எனர்ஜி required to put the ball in P floor minus energy required to put the ball in R floor. இது ரெண்டு நான் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிரும், வாட் இஸ் த ஒர்க் டன். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம், ஒர்க் டன் டு த்ரோ அ பால் ஃப்ரம் R to P, இல்லைன்னா ஒர்க் டன் டு மூவ் அ சார்ஜ் ஃப்ரம் R to P. எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எனர்ஜி அட் P மைனஸ் எனர்ஜி அட் R. ஓகே, எதெல்லாம் சொல்கிறேனோ அதை மட்டும் நோட் பண்ணி, மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு தள்ளு. ஸோ இதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, எனர்ஜி அட் பி. ஸோ பியில் இருக்க எனர்ஜி எப்படி, வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம கிரவுண்டை வச்சு பார்க்குறோம், இந்த இடத்துல வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஃபினிட்டி. அப்போ பேசிக்கலி எனர்ஜி அட் பின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி அட் பி மைனஸ் 0. ஏன்னா இன்ஃபைனட்டில் எனர்ஜி எவ்வளோ இருக்கும், 0. அதாவது இது பி சார், இது Q. பி ஆர் தானே இருந்துச்சு, Q இல்லை, ஏன்னா Q வந்து சார்ஜ். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இன்ஃபைனட்லேருந்து ஒரு சார்ஜை இங்கே கொண்டு வரதுக்கு எவ்வளோ எனர்ஜி நான் கால்குலேட் பண்ணுறேன், இன்ஃபைனட்லேருந்து இங்கே கொண்டு வரதுக்கு எவ்வளோ எனர்ஜி அதையும் நான் கால்குலேட் பண்ணுறேன். அதாவது ரொம்ப சிம்பிள், இது திருச்சின்னு வச்சுக்கோ, இது திண்டுக்கல்னு வச்சுக்கோ, இது மதுரைன்னு வச்சுக்கோ. திருச்சியிலேருந்து திண்டுக்கல் வர்றதுக்கு 100 ரூபா அஸ்யூம் பண்ணிக்கலாம், திருச்சியிலேருந்து மதுரை போகிறதுக்கு 150 ரூபா. அப்போ திண்டுக்கல்லேருந்து மதுரை போகிறதுக்கு எவ்வளோ சார், இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண கிடைச்சிருமா. அதாவது திருச்சியிலேருந்து திண்டுக்கல் வரதுக்கு நான் 100 ஜூல் ஆஃப் எனர்ஜி தேவை, திருச்சியிலேருந்து மதுரை போகிறதுக்கு எனக்கு 150 ஜூல் ஆஃப் எனர்ஜி தேவை. அப்போ திண்டுக்கல்லேருந்து மதுரை வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்டை தள்ளணும்னா எவ்வளோ எனர்ஜி தேவை, இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த பி, இந்த Q, PR இதெல்லாம் எதை வச்சு மெஷர் பண்ணியிருக்கோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஃபினிட்டி. ஏன்னா இன்ஃபினிட்டியில் என்ன ஆயிரும், இன்ஃபினிட்டியில் உங்கள் பொட்டென்ஷியல் வந்து 0 ஆயிரும். ஏன்னா இன்ஃபினிட்டி எங்கே இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஓகே, அப்போ அங்கே ஃபோர்ஸ் எதுவுமே இருக்காது, ஸோ 0 ஆயிரும். ஸோ இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல்னா என்ன. ஓகே, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணி இதுக்கு பின்னாடி டெரிவேஷன் கொடுத்துருக்கானா, பொட்டென்ஷியல் டியூ டு சிங்கிள் சார்ஜ் டெரிவேஷன் இங்கே இருக்குது. ஸோ இங்கே நான் டிரைவ் பண்ணிக்கிறேன், நோ ப்ராப்ளம். இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொன்னால் இது வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், இல்லைன்னா வி வந்து பொட்டென்ஷியல்னு சொல்லுவோம். ஸோ டெல்டா வி பேசிக்கலி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னு அர்த்தம். ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல்னு சொன்னாலும் சரி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொன்னாலும் சரி, ஒரே மீனிங். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இதோட டெஃபினேஷன் பாரு, potential difference is equal to work done to move a unit positive charge from a point to another point.
ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ ஒர்க் பண்ணுறேனோ அது எதால் டிவைட் பண்ணால் போதும், சார்ஜால் டிவைட் பண்ணால் போதும். சரி, இப்போ நான் ஆர்லேருந்து பி வரதுக்கு நான் எவ்வளோ ஒர்க் சார் பண்ணுவேன்? பொட்டென்ஷியல் அட் பி மைனஸ் பொட்டென்ஷியல் அட் ஆர் டிவைடட் பை சார்ஜ். ஸோ அதுதான் இந்த இடத்துல எழுதியிருப்பாங்க. அப்போ நான் இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? பொட்டென்ஷியல் அட் பி மைனஸ் பொட்டென்ஷியல் அட் ஆர் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸோட ஃபார்முலா என்ன? delta V is equal to UP minus UR by Q. இல்லைனா work done to move a unit positive charge from one point to another. இந்த definition ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நல்லா பாரு, work done by external force in bringing a unit positive charge from infinite to a point. இதுதான் potential at that point. potential difference என்ன? நல்லா பாரு, இன்ஃபைனைட்லேருந்து ஒரு பாயிண்ட், இன்ஃபைனைட்லேருந்து நான் பிக்கு வரேன், இன்ஃபைனைட்லேருந்து ஆருக்கு வரேன். அப்போ இன்ஃபைனைட்லேருந்து பிக்கு வரேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து பொட்டென்ஷியல் அட் பி ஆயிரும். இன்ஃபைனைட்லேருந்து நான் ஆருக்கு வரேன்னா பொட்டென்ஷியல் அட் ஆர். அப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன? இங்கேருந்து இங்கே வரதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் அதை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். இல்லைனா இந்த டெஃபினேஷனை இந்த டெஃபினேஷன் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே, ஸோ இது இன்னொரு டெஃபினேஷன். என்னது? In other word, electrostatic potential at any point. So, இது difference இல்லை, at any point. ஒரு குறிப்பிட்ட பாயிண்டோடது எப்படி இருக்கும்னா, work done in bringing a unit positive charge from infinite to that point. இன்ஃபினிட்டிலேருந்து அந்த பாயிண்ட் கொண்டு வரதுக்கு நம்ம எவ்வளோ இது பண்ணுறோம். ஓகேவா? பொட்டென்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ். ஒரு பாயிண்ட் சார்ஜ்னால எனக்கு பொட்டென்ஷியல் எவ்வளோ இருக்கும்? ஒரு பாயிண்ட் சார்ஜ்னால எனக்கு பொட்டென்ஷியல் எவ்வளோ இருக்கும்? இது நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த சார்ஜ்னால எனக்கு பொட்டென்ஷியல் இந்த பாயிண்டில் எவ்வளோ இருக்கும்? ஓகேவா? எனி டிஃபிகல்ட்டி இருக்கக்கூடாது. டெல்டா டபிள்யூட ஃபார்முலா தப்பாக இருக்கே. வியோட ஃபார்முலா கரெக்டு, டெல்டா டபிள்யூட ஃபார்முலா தப்பாக எழுதியிருக்காங்களே. நான் வந்து பழைய புக்கை ரெஃபர் பண்ணிக்கிறேன், சரியா? இது வந்து அப்டேட்டட் வெர்ஷன், மேபி இதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஏன்னா டெல்டா டபிள்யூட ஃபார்முலா இது வரக்கூடாது. டெல்டா டபிள்யூ இருக்குன்னா ரெண்டு சார்ஜ் இருக்கணும், Q1 Q2ன்னு சொல்லி. ஓகே, என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு சார்ஜ் போடணும்னு சொன்னேன் பார்த்தியா? இந்த இடத்துல இன்னொரு சார்ஜ் வரணும்ல, இந்த இடத்துல அவங்க எங்கேயோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் ஆன் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். அதாவது இன்னொரு சார்ஜ் என்ன ஆக்கிட்டாங்க? 1ன்னு மாற்றிருக்காங்க. ஓகேவா? அதனால் என்ன ஆயிடுச்சு? இந்த வேல்யூ இங்கனுக்குள்ள பக்கத்தில் 1 எழுதியிருக்கான் பார்த்தியா? அது என்னது? ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ ஆக்சுவலாக ஒர்க் டனோட ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா integral of f dot dr. இந்த எஃபோட ஃபார்முலா இது எங்கேருந்து சார் வந்துச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் நம்ம எழுதியிருக்கோம் பார்த்தியா? இங்கே போச்சு, இங்கே இருக்குது, சரியா? f dot dr. ஸோ இந்த எஃப்க்கு வந்து நான் என்ன போட்டுக்கலாம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை போட்டுக்கிறேன், நெகட்டிவ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன சார்? K Q by r ஸ்கொயர் டைம்ஸ் dr. ஓகேவா? அப்போ இதில் ஒரு சார்ஜ் இவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்க? 1ன்னு எடுத்துருக்காங்க. அதனால தான் இவங்களுக்கு என்ன கிடச்சிருக்குது? KQR ஸ்கொயர் டைம்ஸ் dr. இதை நான் இன்டகிரேட் பண்ண போகிறேன். இதில் ஒரு நெகட்டிவ் இருக்கும். ஏன் நெகட்டிவ் வருது? ஏன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்னால ஒரு நெகட்டிவ் இருக்குது. இப்போ dr by r ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ண எனக்கு என்ன கிடச்சிரும்?
இன்டகிரல் ஆஃப் டிஆர் பை ஆர் ஸ்கொயர் -1/r கிடைக்கும். புரியுதா? அப்போ -1/rன்னு போட்டேன்னா உனக்கு கிடைக்கிற ஃபைனல் ஃபார்முலா என்னது? q/4πε0r. உனக்கு நான் பெட்டர் ஃபார்முலா கொடுக்குறேன். இதை விட ஒர்க் டனோட ஃபார்முலா கேட்டாங்கன்னா kqq/r². இந்த k வந்து 1/4πε0. ஓகேவா? r² வராது, r. இதே ஒன்ட்ட பொட்டென்ஷியல் கேட்குறாங்கன்னா ஒர்க் டனை யூனிட் சார்ஜால் டிவைட் பண்ணிடும். அப்போ ஒரு சார்ஜ் போயிடுச்சுன்னா உனக்கு kq/rன்னு கிடைக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோ. இவங்க ஒரு யூனிட் சார்ஜுக்கு வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ இவங்க டெஃபினேஷனை பொறுத்து பார்த்தேன்னா ஒர்க் டனும் பொட்டென்ஷியலும் சேம். பட் ஒர்க் டனும் பொட்டென்ஷியல் என்ன கிடையாது? சேம் கிடையாது. ஏன்னா இவங்க இந்த இடத்துல ஒரு சார்ஜோட 1 வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே ஒரு சார்ஜுக்கு வேல்யூ இருக்கணும். பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்பெஷல் கேஸ்னு சொல்லி டிரைவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோ. ஒர்க் டனோட ஃபார்முலா kq/r, பொட்டென்ஷியலோடது kq/r. ஓகே, இந்த ஒர்க் டன் தான் அந்த சிஸ்டமோட எனர்ஜி. ஸோ இப்போ கிராஃப் எப்படி சார் வரும்? நல்லா பாரு, மொத்தத்துக்கு 4 ஃபார்முலா. இந்த 4 ஃபார்முலா உனக்கு தெரிஞ்சாலே பாதி லெசன் தெரிஞ்ச மாதிரி. ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? q1 q2/r². எலக்ட்ரிக் ஃபீல்டோடது என்ன? kq/r². வோல்டேஜோடது என்ன? kq/r. ஒர்க் டனோடது என்ன? kq1 q2/r. மேலே பார்த்தோன்னா 2 ஃபார்முலாலையுமே r² இருக்கும். கீழே பார்த்தோன்னா 2 ஃபார்முலாவில் r இருக்கும். இங்கே பார்த்தோன்னா 2 ஃபார்முலாவில் q1 q2 இருக்கும். அங்கே பார்த்தோன்னா வெறும் q தான் இருக்கும். இவ்வளோ தான் சார். மேலே பார்த்தோன்னா 2லேயுமே r² இருக்கும், கீழே 2லேயுமே r இருக்கும். இங்கே பார்த்தோன்னா 2லேயுமே 2 சார்ஜ் இருக்கும், அங்கே சிங்கிள் சார்ஜ் இருக்கும். இப்போ வந்துட்டு கிராஃப் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? என்ன கிராஃப் சார்? எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா kq/r². வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா kq/r. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு r². வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு r. அப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இந்த டினாமினேட்டரில் பவர் எவ்வளோ அதிகமாக இருக்கும் அந்த கிராஃப் அவ்வளோ கீழே போகும். நல்லா பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்டோட கிராஃப் கீழே போகுதா? இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கோடு தெரியுதான்னு பாரு. இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிராஃபு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கிராஃப் என்ன ஆகுது? கீழே போயிருக்குது. ஏன்னா இந்த இடத்துல r² இருக்குது. சப்போஸ் r³ இருந்தால் என்ன இருக்கும்? இன்னும் கீழே போகும். ஓகேவா? இன்னும் கீழேனா ஃபோர்த் குவார்டரில் வர்றது இதிலே இன்னும் கீழே போகும். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இதில் ப்ராப்ளம் பாரு. calculate the potential at a point P due to a charge. சார்ஜோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. 9 சென்டிமீட்டர் தள்ளி பொட்டென்ஷியல் எவ்வளோ இருக்கும்? பொட்டென்ஷியல்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் V கேட்குறாங்க. வியோட ஃபார்முலா என்ன? kq/r. கேவோட வேல்யூ 9 × 10⁻9. சார்ஜ் எவ்வளோ? 4 × 10⁻−7. r எவ்வளோ சார்? 9 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் மீட்டரை மாற்றிக்கோ. இது கேன்சல் பண்ணி இது மேலே கொண்டு போயிட்டேன்னா 4 × 10⁻11 7 போயிடுச்சுன்னா 10⁴ வோல்டேஜ். இதுதான் உனக்கு ஆன்சரா? எஸ் சார். ஹென்ஸ் அப்டைன் த ஒர்க் டன் இன் பிரிங்கிங் அ சார்ஜ். இன்னொரு சார்ஜ் இருக்குது சார். அப்போ ஒர்க் டனோட ஃபார்முலா என்ன? kq/r. இப்போ தான் இந்த kq/r வேல்யூ இப்போ தான் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். 4 × 10⁴. இன்னொரு சார்ஜோட வேல்யூ என்ன? 2 × 10⁻−9. மல்டிப்ளை பண்ணால் 8 × 10⁻−5. ஓகேவா? இப்போ டஸ் த ஆன்சர் டிபெண்ட் ஆன் த பாத் அலாங் விச்? பாத்தை பொறுத்து இருக்கான்னு கேட்டால் பாத்தை பொறுத்தது இல்லை. நம்மளுக்கு தேவை இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான். நீங்கள் எந்த பாதையில் வேணாலும் வாங்க. நீங்கள் இங்கேருந்து இங்கே வரீங்க, நீங்கள் இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி போயிட்டு இப்படி வாங்க. எனக்கு தேவை என்ன? ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது, எண்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது. அது மட்டும்தான் தேவை. பொட்டென்ஷியல் டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல். நம்ம எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல் பார்த்தோமோ, சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன வேல்யூ கிடைக்கும்? எலக்ட்ரிக் டைபோல்னால. இப்போ என்ன பார்க்க போகிறோம்? பொட்டென்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். நீ சப்போஸ் என் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன், இந்த டெரிவேஷனை 3 வகையில் சால்வ் பண்ணுவேன். அதில் இருக்கிறதுல கஷ்டமான வகை என்னென்னா சிபிஎஸ்சி புக்கில் கொடுத்துருக்க வகை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் அந்த வழியில் தான் சால்வ் பண்ணி ஆகணும். நல்லா பாரு, இங்கே இருக்கிற சார்ஜ் வந்து ஒரு ப்ளஸ் சார்ஜ், இங்கே இருக்கிற சார்ஜ் ஒரு மைனஸ் சார்ஜ். இது ஒரு
என்ன குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியலும் சரி ஒர்க்கும் சரி ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்போ பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் வேல்யூ பாசிட்டிவ்னு போடு, நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் நெகட்டிவ்னு போடு. இது ஏன் கீழே இப்போ கீழே வந்துடும். இப்போ நல்லா பாரு, இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜை நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன்? 2a டிஸ்டன்ஸ். அதாவது சென்டர்லேருந்து இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் ஏ, இங்கேருந்து இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் ஏ. இப்போ எனக்கு பிங்கிற ஒரு பாயிண்ட்ல வேணும். சார் இது அலாங் த ஆக்சிஸ் ஈக்குவட்டோரியல் டு த ஆக்சிஸ் நீங்கள் பார்க்கலையான்னு கேட்டால் நான் அட் எனி ஆங்கிள் ஏன்னு கண்டுபிடிச்சிக்கிறேன். அட் எனி ஆங்கிள் தீட்டாவில் எனக்கு பொட்டென்ஷியல் என்ன கிடைக்க போகுது நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். சப்போஸ் நான் தீட்டாவோட வேல்யூ 0ன்னு போட்டேன்னா இந்த பாயிண்ட் அலாங் த ஆக்சிஸ் ஆயிரும். சப்போஸ் நான் தீட்டாவோட வேல்யூ 90ன்னு போட்டேன்னா இந்த பாயிண்ட் ஈக்குவட்டோரியல் ஆயிரும். அப்போ நான் ஃபைனலாக ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுக்க போகிறேன். அதில் என்ன போட்டால் போதும்? 0 டிகிரின்னு போட்டால் ஆக்சிஸோட ஆன்சர் கிடைக்கும், 90 டிகிரின்னு போட்டேன்னா ஈக்குவட்டோரியலோட ஆன்சர் கிடைக்கும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்? ஜென்ரல் பாயிண்ட்க்கு கண்டுபிடிச்சி வச்சுக்க போகிறேன். ஓகேவா? சரிங்க சார். இப்போ பொட்டென்ஷியல் டியூ டு ப்ளஸ் சார்ஜ் எவ்வளோ சார் இருக்கும்? V டியூ டு ப்ளஸ் Q. ஃபார்முலா என்ன? K. சார்ஜ் இங்கே எவ்வளோ இருக்குது சார்? Q. டிஸ்டன்ஸ் எவ்வளோ சார்? R1. பொட்டென்ஷியல் டியூ டு மைனஸ் Q வேல்யூ என்ன? K. சார்ஜோட மைனஸ் Qனா மைனஸ் Q போடு. டிஸ்டன்ஸ் எவ்வளோ சார்? இங்கேருந்து இங்கே Q R2. அப்போ எனக்கு டோட்டல் பொட்டென்ஷியல் வேணும்னா பொட்டென்ஷியல் டியூ டு ப்ளஸ் Q, பொட்டென்ஷியல் டியூ டு மைனஸ் Q. அப்போ இதோட வேல்யூ என்ன ஆயிரும்? Qவை நான் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டேன்னா இதோட வேல்யூ 1/R1 மைனஸ் 1/R2. Kனா என்ன? 1/4πε0. இப்போ நான் KQ காமன் எடுத்துட்டேன்னா 1/R1 டிவைட் பை 1/R2. இப்போ எனக்கு R1 R2ஓட வேல்யூ வேணும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து கொசைன்லாம் அப்ளை பண்ண போகிறோம். இந்த கொசைன்லாம் எப்படி அப்ளை பண்ணுறதுனா, கொசைனில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காஸ்லா, சைன்லா, டேன்லா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல் த ட்ரையாங்கிள்ஸ்க்குமே அப்ளிகேபிள். பட் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? திஸ் ஆர் ஆல் அப்ளிகேபிள் டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும். பட் அப்படி கிடையாது, நம்ம எல்லா ட்ரையாங்கிளுக்குமே அப்ளை பண்ணலாம். இது ஒரு இது ஒரு ட்ரையாங்கிள். இட் இஸ் நாட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்டாக இல்லையா? ஓகே, இந்த ட்ரையாங்கிள் வேற கலர் கொடுப்போம். இந்த ட்ரையாங்கிள் சார், இங்கினுக்குள்ளே இருக்கிற ஆங்கிள் தீட்டா. எப்படி எழுதணும்னா, இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் இந்த ரெண்டு இது AR காஸ் தீட்டா. புரியுதா என்ன எப்படி எழுதணும்ன்ட்டு? இது கொசைன்லா, சரிங்களா? இதோட டெரிவேஷனில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரிக்னாமெட்ரி 3வது லெசன் இருக்குன்னு 11th ட்ரிக்னாமெட்ரி, அதில் வந்து சப்ளிமெண்ட்ரி பார்ட் புக்குக்கு பின்னாடி ஒரு பார்ட் இருக்கும். அது இப்போ இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அதை ரெஃபர் பண்ணணும். இதே வந்து நீ இந்த பகுதிக்கு வரேன்னு வச்சுக்கோ, இந்த ஆங்கிள் என்ன ஆயிரும்? 180 மைனஸ் தீட்டா. அப்போ இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு என்ன? R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு என்ன? R ஸ்கொயர், இந்த சைடு A ஸ்கொயர் மைனஸ் 2AR காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா. காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ எனக்கு R2 ஸ்கொயர் வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் ப்ளஸ் 2AR காஸ் தீட்டா. சரியா? இது R1 வேல்யூ, இது R2 வேல்யூ. எது சார் ப்ளஸில் வரும், எது மைனஸில்? இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தியா, அதோட ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதோட ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர். சரியா? இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? இதை எழுதணும். மைனஸ் 2 டைம்ஸ் இந்த ரெண்டு வேல்யூ பக்கத்தில் ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூட காஸ் தீட்டா. இப்போ எனக்கு என்ன சரி வேணும்? எனக்கு R1 வேணும். இந்த ஃபார்முலாவில் எனக்கு என்ன கிடச்சிருக்குது? R1 ஸ்கொயர் கிடச்சிருக்கு. நான் சொல்கிறது புரியுதா? ஏன்னா இந்த டெரிவேஷன் கொஞ்சம் லாங்காக போகும். அப்போ எனக்கு என்ன சார் கிடச்சிருக்குது? எனக்கு R1 கிடச்சிருக்கு. ஆனால் எனக்கு என்ன வேணும்? 1/R1 வேணும். எனக்கு R ஸ்கொயர் கிடச்சிருக்கு கொசைன்லேருந்து. எனக்கு என்ன வேணும்? 1/R1 வேணும். அப்போ நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. இந்த கலர் வேணாம். R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 2AR காஸ் தீட்டா. கரெக்டா? இதிலிருந்து நான் R ஸ்கொயரை காமனாக எடுக்கிறேன். எதை காமனாக எடுக்கிறேன்? R ஸ்கொயரை காமனாக எடுக்கிறேன். R ஸ்கொயரை நான் காமன் எடுத்தால் என் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன ஆயிடுச்சு? 1.
இதிலிருந்து நான் ஆர் ஸ்கொயரை காமன் எடுக்கணும்னா பை ஆர் ஸ்கொயர் ஆயிரும் மைனஸ் 2ar cos theta பை ஆர் ஸ்கொயர். அப்போ இந்த டேர்மில் இந்த ஆர் ஸ்கொயர் இதுவும் கேன்சல் ஆயிருமா? சொல்கிறது புரியுதா இல்லையா? இந்த ஆர் ஸ்கொயரும் இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். இப்போ நல்லா பாரு, ஏ வந்து நம்ம ஆல்ரெடி பண்ண டைமென்ஷனில் டைபோல் அப்ராக்சிமேஷன், ஆர் வந்து வெரி மச் கிரேட்டர் தென் ஏ. அப்போ இந்த ஆர் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பெருசாயிரும் when comparing to what? ஏ ஸ்கொயர். கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த ஆர் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ ஆல்மோஸ்ட் 0 கிட்ட வந்துடும். லெட் மீ புட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1000, ஏவோட வேல்யூ 0.01 வச்சுக்கோ. இப்போ நான் ஏவோட ஸ்கொயர் போட்டால் எனக்கு என்ன கிடைக்குது? 2 1 2 3 4 10 பவர் 2 தானே. இப்போ 10 பவர் 4 எப்படி எழுதுவேன்? 1 2 3 4. இது கரெக்டாக பண்ணியிருக்கேனா இல்லையா? எனக்கு டவுட் வருது. ஓகே, எனக்கு ரொம்ப டவுட் வருது. ஓகே, நோ ப்ராப்ளம். 10 பவர் -4 போடணும். நான் ஆக்சுவலி 10 பவர் -4னா 3 0 தான் போட்டிருக்கணுமோ? கரெக்டா? சரி, ஆர் ஸ்கொயர் என்ன ஆயிரும்? 3 3 6. அதாவது இதோட வேல்யூ 10 பவர் -4, இதோட வேல்யூ 10 பவர் 6. இது ரெண்டு தானே டிவைட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 10 பவர் -10. அதாவது நெக்லிஜிபிள். அதனால் நான் இது என்ன பண்ணுறேன்? நெக்லெக்ட் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது பார்? ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் 2a காஸ் தீட்டா பை ஆர். இது வரைக்கும் ப்ராப்ளம் இருக்கா? இப்போ இது எதோட ஃபார்முலா சார்? இது எதோட ஃபார்முலா? இது பார்த்தீங்கன்னா R1 ஸ்கொயரோடது. ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் R2 ஸ்கொயர் எழுத போறீங்கன்னு சொன்னால், R2 ஸ்கொயர் எழுத போறீங்கன்னா இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் 2ar காஸ் தீட்டா வரும். இங்கே எப்படி -2ar காஸ் தீட்டாவும் அங்கே ப்ளஸ் 2ar காஸ் தீட்டா வரும். இப்போ எனக்கு ஆக்சுவலாக என்ன சார் வேணும்? எனக்கு என்ன வேணும்? எனக்கு 1/R1 தான் வேணும். அப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல R1 வேல்யூ என்ன ஆயிரும்? R இன்ட்டு 1 மைனஸ் 2a காஸ் தீட்டா பை ஆர் த ஹோல் பவர் 1/2. ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்கும், ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டேன். இப்போ எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு R1 வேணும், எனக்கு 1/R1 தான் வேணும். அப்போ 1/R1 வேல்யூ பார்த்தனா 1 மைனஸ் 2a காஸ் தீட்டா பை ஆர் ஹோல் பவர். இப்போ பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப தூரத்துக்குலாம் கொண்டு போக வேண்டாம். பைனாமியல் எக்ஸ்பேன்ஷனு என்ன எழுதுனா? யூசிங் பைனாமியல் தியரம் அண்ட் நெக்லெக்டிங் த ஹையர் பவர் அப்படின்னு சொல்லி இந்த பவரில் என்ன இருக்கோ அந்த நம்பரை உள்ளே மல்டிப்ளை பண்ணிடு. அப்போ 1/R1 வேல்யூ பார்த்தோன்னா 1/R இன்ட்டு 1 மைனஸ், இதில் ஒரு மைனஸ் ஆஃப் இருக்குமா? அந்த மைனஸ் ஆஃப் உள்ளே மல்டிப்ளை பண்ணேன்னா இந்த வேல்யூ பார்த்தோன்னா 1/2 2 கேன்சல் ஆயிடுச்சு. இதான் உனக்கு 1/R1. 1/R2 வேல்யூ என்ன கிடைக்கும்? 1/R2 வேல்யூ பார்த்தோன்னா 1/R டைம்ஸ் 1 மைனஸ் a காஸ் தீட்டா பை ஆர். ஸோ 1/R1 1/R2. ஓகேவா? என்ன டிஃபிகல்ட்டி? இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணால் அந்த வோல்டேஜோட ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். வோல்டேஜோட ஈக்குவேஷன் இங்கே இருக்குது, இங்கேக்குள்ளே இருக்குது. ஸோ வோல்டேஜோட ஈக்குவேஷன் பார்த்தோன்னா KQ 1/R1 மைனஸ் 1/R2. 1/R1க்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம்? KQ இன்ட்டு 1/R டைம்ஸ், கரெக்டாக இங்கே வரும் 1/R டைம்ஸ் a cos theta by r மைனஸ் போட்டு 1/R டைம்ஸ் 1 மைனஸ் a cos theta by r. இப்போ இந்த 1/R காமன் வந்துச்சுன்னா KQ by r. இந்த வேல்யூ +1 இருக்கும், இங்கே மைனஸ் பண்ணனா -1. அப்போ +1 -1 கேன்சல். இது a cos theta by r. இது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஆக்சுவலாக பை ஆர் வரும், கரெக்டு தான்.
a cos theta by r. அப்போ இது என்ன ஆயிடுச்சு kq 2a cos theta by r into r square. இந்த 2aqக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம் pன்னு போட்டுக்கலாமா அப்போ kp cos theta by r square. இதுதான் ஏன் பொட்டென்ஷியலோட ஃபார்முலா. அப்போ அலாங் த ஆக்சிஸ் கேட்டாங்கன்னா theta is equal to 0. தீட்டாவோட வேல்யூ 0ன்னு போட்டால் எனக்கு வோல்டேஜ் எவ்வளோ கிடைக்க போகுது kp by r square. theta is equal to 90ன்னு போட்டேன்னா ஈக்விட்டோரியல். theta is equal to 90. தீட்டாவோட வேல்யூ 90 போட்டேன்னா பொட்டென்ஷியல் என்ன 0. புரியுதா பொட்டென்ஷியல் என்ன வரும் 0 ஆயிரும். எனி டிஃபிகல்ட்டி? ஸோ இதான் இந்த இடத்துல கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க காஸ் தீட்டாவை ரிமூவ் பண்ணுறதுக்காக டாட் ப்ராடக்ட் எடுத்து வச்சுருக்கான். நீ அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் தீட்டான்னு போட்டேன்னா ப்ளஸ் கேபி பை ஆர் ஸ்கொயர் கிடைக்கும், பைன்னு போட்டேன்னா மைனஸ் கேபி பை ஆர் ஸ்கொயர் கிடைக்கும், 90 டிகிரின்னு போட்டேன்னா 0 கிடைக்கும். ஓகேவா அதான் இந்த இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. மற்றபடி ஒன்றுமே அந்தளவுக்கு இல்லை. முக்கியமான விஷயம் என்ன நல்லா பாரு எலக்ட்ரிக் டைபோல் பேசிக்லி எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருந்துச்சு எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா 1/r² இருந்துச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல் எப்படி இருந்துச்சு 1/r³. அப்போ நார்மல் சிங்கிள் சார்ஜை கம்பேர் பண்ணுறப்ப இது என்ன ஆகுது கீழே பவர் அதிகமாக இருந்தால் கிராஃப் நல்லா கீழே வரும். அதே மாதிரி வோல்டேஜ் டியூ டு சிங்கிள் சார்ஜ் என்ன 1/r கரெக்டா. வோல்டேஜ் டியூ டு டைபோல் அப்படின்னா 1/r². எனக்கு kp/r² கிடைக்குது நம்மளுக்கு. அப்போ 1/r² வருது. அப்போ கிராஃப் பார்த்தீங்கன்னா 1/r² போடணும் இன்ஸ்டெட் ஆஃப் 1/r. அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன சார் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். நிறைய சார்ஜஸ் இருக்குது. நிறைய சார்ஜ் இருந்தால் கவலைப்பட வேணாம். ஏன் சார் கவலைப்பட வேணாம் ஏன்னா இந்த பொட்டென்ஷியல் என்ன குவான்டிட்டி ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்போது இந்த சார்ஜ் எங்கே சார் 1 இருக்குது 1 இங்கே இருக்குது. இதனால் இங்கே பொட்டென்ஷியல் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா v1 வேல்யூ என்ன k சார்ஜ் q1 டிஸ்டன்ஸ் r1. இது எங்கே சார் 2 எங்கே இருக்குது இங்கே இருக்குது. அப்போ v2ஓட வேல்யூ k q2/r2. அங்கே வெக்டார் அடிஷன் பண்ணணும் ஆனால் இங்கே வெக்டார் அடிஷன் பண்ண தேவையில்லை. ஏன் தேவையில்லை ஏன்னா இது வெக்டார் குவான்டிட்டியே இல்லை. k q3/r3 k q4/r4. ஓகேவா எனி டிஃபிகல்ட்டி? எல்லாத்தோட சம்மை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு நெட் வோல்டேஜ். ஸோ நெட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இதோட இண்டிவிஜுவல் வோல்டேஜ் தான் நெட் வோல்டேஜ். இங்கே ஏன் சார் இந்த ப்ராப்ளம் வரலன்னா இது ஸ்கேலார் குவான்டிட்டி இது வெக்டார் இல்லை. இப்போ கொஸ்டின் பாரு 2 சார்ஜஸ் இருக்காங்க சார். இது ஒரு சார்ஜ் இது ஒரு சார்ஜ் ஆர் லொக்கேட்டட் 15 சென்டிமீட்டர் அப்பார்ட் அட் விச் த பாயிண்ட் ஆன் த லைன் ஜாயினிங் த 2 சார்ஜஸ் எலக்ட்ரிக் டைபோல். ஓகே அப்போ இங்கே எலக்ட்ரிக் டைபோல் எங்கே 0 ஆக போகுது. லெட் மீ புட் அ பாயிண்ட் ஹியர் வேர் த எலக்ட்ரிக் டைபோல் என்ன ஆகுது 0 ஆகுது. எலக்ட்ரிக் டைபோல் 0 ஆகுதுன்னா நல்லா பாரு sum of potential due to 1 plus potential due to 2 is equal to 0. potential due to 1 plus potential due to 2 என்ன ஆகுது 0. ஓகேவா potential due to 1 எப்படி எழுத போகிறேன் k q1/r1. அதோட வேல்யூ என்ன சார் அது நெகட்டிவ் சார்ஜா. அப்போ மைனஸ் k q2/r2 is equal to 0. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு q1/r1 is equal to q2/r2ன்னு போடலாமா. நெகட்டிவ் நான் ஆல்ரெடி சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். சார்ஜர் இருக்க நெகட்டிவ் வேல்யூ நான் ஆல்ரெடி சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்போ q1/r1 is equal to q2/r2. அப்போ நல்லா பாரு இந்த டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ்னு வச்சுக்கோ. மொத்த டிஸ்டன்ஸ் 15ன்னு சொன்னால் இந்த டிஸ்டன்ஸ் 15 மைனஸ் எக்ஸா. அப்போ q1/r1 q1 வேல்யூ என்ன சார் 3 into 10⁻⁸ டிவைட் பை r1 வேல்யூ என்ன சார் சம் எக்ஸ் டிஸ்டன்ஸ். q2 என்ன மைனஸ் இருந்துச்சு பட் நான் மைனஸ் ஆல்ரெடி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி தான் இந்த ஃபார்முலா கொடுத்துருக்கேன் உனக்கு. அப்போ நீ திரும்பி சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை. 2 into 10⁻⁸ டிவைடட் பை 15 மைனஸ் எக்ஸ். இந்த 10⁻⁸ இந்த 10⁻⁸ கேன்சல் ஆயிடுச்சு. இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 45 minus 3x is equal to 2x. இது அங்கிட்டு கொண்டு போயிட்டேன்னா 5x is equal to 45. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வருது 9 வருது. அப்போ இங்கேருந்து 9 சென்டிமீட்டர் தள்ளி உன் பொட்டென்ஷியல் 0. அங்கேருந்து எவ்வளோ 15 மைனஸ் 9 போட்டால் 6 சென்டிமீட்டர் தள்ளி உன் பொட்டென்ஷியல் 0 ஆகும். இதில் இன்னொரு நல்ல கேம் விளையாண்டுருப்பாங்க.
என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் இங்கே தான் ஜீரோ ஆகணும்னு அவசியம் இல்லை. லைன் ஜாயினிங் த சார்ஜ் சொல்லியிருக்கான், இன் பிட்வீன் த டூ சார்ஜ்னு அர்த்தம் இல்லை. அப்போ மேபி பொட்டன்ஷியல் இங்கே ஜீரோ ஆகலாம், இங்கே இந்த இடத்துல ஜீரோ ஆகலாம். புரியுதா? அப்போ அந்த பாயிண்ட்ல ஜீரோ ஆக போகுதுன்னா லெட் மீ டேக் இந்த டிஸ்டன்ஸ் 15, இந்த டிஸ்டன்ஸை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். அப்போ நல்லா பாரு, இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே ஸோ Q1/R1 இஸ் ஈக்குவல் டு Q2/R2. சார்ஜில் நெகட்டிவ் போட வேணாம், நெகட்டிவ் போட்டு தான் ஃபார்முலா டிரைவ் பண்ணணும். அப்போ சார்ஜ் வேல்யூ என்ன 3 × 10⁻⁻, அந்த 10⁻⁻ கேன்சல் ஆயிடுச்சு. இங்கேருந்து இங்கே இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இது 15, இது எக்ஸ். அப்போ 15 + எக்ஸா. இந்த சார்ஜ் எவ்வளோ 2, இங்கேருந்து இங்கே இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ எக்ஸ். இதை சால்வ் பண்ணு. 3x இஸ் ஈக்குவல் டு 30 + 2x. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 30. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 30. அப்போ இங்கேருந்து எவ்வளோ, இந்த சார்ஜ்லேருந்து 15 + எக்ஸ். அப்போ 45 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு பாசிபிலிட்டி என்ன, நடுவில் பார்க்குறீங்கன்னா 9 சென்டிமீட்டர் தள்ளி உங்களுக்கு ஜீரோ ஆகும் பொட்டன்ஷியல். இல்லைன்னா 45 சென்டிமீட்டர் தள்ளி உங்களுக்கு பொட்டன்ஷியல் என்ன ஆயிரும், ஜீரோ ஆகும். இதெல்லாம் ஒரு சில கொஸ்டின் மட்டும் நான் சொல்கிறேன் பாரு, நல்லா பாரு. இதான் பாசிட்டிவ் சார்ஜ். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ, நான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் போனால் பொட்டன்ஷியல் குறையும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் நான் போனால் பொட்டன்ஷியல் என்ன ஆகும், கம்மியாகும். அப்போ நான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் போகிறேன்னா இங்கே தாண்டி தான் இங்கே போகிறேன். அப்போ பொட்டன்ஷியல் என்ன ஆகுது, குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ பொட்டன்ஷியல் அட் P இஸ் கிரேட்டர் தென் பொட்டன்ஷியல் அட் Qன்னு சொல்லலாமா? சார் எனக்கு இது பிடிக்கல சார் அப்படின்னா இந்த ஃபார்முலா யோசி, KQ/R. இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, அப்போ வேல்யூ அதிகமாக இருக்கும். இங்கே டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா வேல்யூ ஆட்டோமேட்டிக்லி கம்மியாயிடும். அப்போ இங்கே இருக்கிற வேல்யூ சம் 15 சொன்னால் தூரம் போக வேல்யூ 10 இருக்கும். அப்போ இங்கே பாரு, இங்கே நீ என்ன சொல்வே சார், டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டில் போனால் பொட்டன்ஷியல் குறையுது. அப்போ பொட்டன்ஷியல் இங்கே அதிகமாக இருக்குது when comparing to this. பொட்டன்ஷியல் at B இஸ் கிரேட்டர் தென் பொட்டன்ஷியல் at A. கரெக்டாக இல்லையா? ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் போனால் பொட்டன்ஷியல் என்ன ஆகும், குறையும். பட் யோசிச்சு பாருங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா KQ/R. டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் வேல்யூ அதிகமாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போது இந்த வேல்யூ 15 சொன்னால் இந்த வேல்யூ 10 தானே வரணும் இந்த ஃபார்முலாவை பொறுத்து. பட் யோசிச்சு பாருங்க, இங்கே என்ன சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் இங்கே வேல்யூ நெகட்டிவாக இருக்குமா? ஏன்னா சார்ஜ் வேல்யூ நெகட்டிவ் போட்டால் இந்த வேல்யூ என்ன ஆயிரும், நெகட்டிவ். இப்போ நீயே சொல்லு, -15 பெருசா இல்லை -10 பெருசா? எனக்கு -10 தான் பெருசுன்னு தோணுது. சரியா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நான் Pலேருந்து Qக்கு போகிறேன். அப்போ நான் ஒர்க் பண்ணுவேனா இல்லை பொட்டன்ஷியல் ஒர்க் பண்ணுவாங்களா? அதாவது இந்த சார்ஜ் ஒர்க் பண்ண போதா இல்லை நான் ஒர்க் பண்ணணுமா? Pலேருந்து Q போகிறதுக்கு நான் ஒர்க் பண்ண தேவை இல்லை. ஏன்னா இங்கே ஒரு சார்ஜ் வச்சேன்னா இந்த சிஸ்டமே ஒர்க் பண்ணிடும். இதே Qலேருந்து Pக்கு வரணும்னு யார் ஒர்க் பண்ணணும், நான் ஒர்க் பண்ணணும். ஐ ஹவ் டு டூ சம் ஒர்க் அகெயின்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. புரியுதா? இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், இந்த வார்த்தை பேர். ஈக்வினா என்ன சார், ஈக்குவல். பொட்டன்ஷியல்னா என்ன, நம்ம இப்போ பார்த்தது ஒரு சர்ஃபேஸ். அதாவது ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, அந்த சர்ஃபேஸில் பொட்டன்ஷியல் சேமாக இருந்தால், ஈக்குவலாக இருந்தால் அந்த சர்ஃபேஸோட பேர் ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னா என்ன, சர்ஃபேஸ் வித் ஈக்குவல் பொட்டன்ஷியல். ஈக்குவல் பொட்டன்ஷியல் உள்ள ஒரு சர்ஃபேஸோட பேர் தான் ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலா பாரு, V is equal to KQ/R. இப்போ நான் இந்த டிஸ்டன்ஸை கான்ஸ்டண்ட்டாக வைக்கிறேன்னா சார்ஜ் ஆப்வியஸ்லி கான்ஸ்டன்ட். அப்போ ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நான் வோல்டேஜை பார்த்தால், ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நான் வோல்டேஜை பார்த்தா என் வோல்டேஜ் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். அப்போ இந்த சர்ஃபேஸில் நான் எங்கே செக் பண்ணாலும் சரி, இந்த புள்ளி புள்ளியாக வரைஞ்சிருக்கு பார்த்தியா, அங்கே நான் எங்கேயே வோல்டேஜ் செக் பண்ணாலும் சரி வோல்டேஜ் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். அப்போ அந்த சர்ஃபேஸோட பேர் தான் என்ன சர்ஃபேஸ், ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இது ரெண்டு டயக்ராமில் சேர்த்துக்கிறேன்னு வச்சுக்கோ. ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்க்கு எப்படி இருக்குது பாரு, பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, சரியா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஈக்வி பொட்டன்ஷியல்
surface. Very important. ஸோ ஈக்குவிபொட்டன்ட் சர்ஃபேஸ் இந்த மாதிரி இதுக்கு எப்படி இருக்கும்? நல்லா பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இப்படி போகுதுன்னா இந்த பாயிண்ட்ல எங்கே நான் பார்த்தாலும் என் பொட்டன்ஷியல் எப்படி இருக்க போகுது? சேம். அப்போ இதோட ஈக்குவிபொட்டன்ட் சர்ஃபேஸ் இந்த மாதிரி வரும். சப்போஸ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா இதை ஈக்குவிபொட்டன்ட் சர்ஃபேஸ், பாசிட்டிவ் சார்ஜ்க்கு இது. சப்போஸ் 2 பாசிட்டிவ் சார்ஜ் வச்சிங்கன்னா ஈக்குவிபொட்டன்ட் சர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதாவது இந்த சர்க்கிள்குள்ள அகலாங்க நீ எங்கே போனாலும் அங்கே பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னா ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. E is equal to -dV/dr. பொட்டன்ஷியலோட கிரேடியன்ட் கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேவா? அப்போ இதோட மீனிங் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சப்போஸ் இதை உல்டாவை எழுதுறேன்னா V is equal to -∫ நெகட்டிவ் இங்கே எதை ரெப்ரசன்ட் பண்ணி? சைனை கிடையாது. ஏன்னா இது ஒரு வெக்டர் குவான்டிட்டியில் தான் நெகட்டிவ் பாசிட்டிவ் எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? சைனு. ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டிக்கு இந்த நெகட்டிவ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? குறையிறத. அப்போ நான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் போனேன்னா என் வோல்டேஜ் என்ன ஆகும்? குறையும். ஓகேவா? இதுதான் இங்கேருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ வோல்டேஜ் கொடுத்துட்டாங்கன்னா அதை ஆரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. ஸோ நல்லா பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன் த டைரக்ஷன் இன் விச் த பொட்டன்ஷியல் டிக்ரீசஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? எந்த டைரக்ஷனில் பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகுதோ அந்த டைரக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இல்லை உல்டாவா என்ன சொல்லு? எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் போகுதோ அங்கே பொட்டன்ஷியல் குறையும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸோட பொட்டன்ஷியல் எனர்ஜி, நல்லா பொட்டன்ஷியல் இல்லை பொட்டன்ஷியல் எனர்ஜி. So potential energy na basically work done to move a unit positive charge from some distance to d. அப்போ K charge Q1 Q2 by எங்கேருந்து எங்கே வந்திருக்கீங்களோ அந்த டிஸ்டன்ஸ் போட்டுக்கோ. R12னா என்ன? நான் R2லேருந்து 1க்கு வந்திருக்கேன். ஓகேவா? அதான் R12. அந்த மாதிரி எழுதிக்கோ. இங்கே எங்கேயாச்சும் டயக்ராம் இருக்கா? ஸோ நல்லா பாரு, இந்த Q2 சார்ஜ்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணி வந்திருக்கேன். அப்போ என் பொட்டன்ஷியலோட ஃபார்முலா நான் இதான் சொன்னேன் முன்னாடியே வந்துட்டேன். K Q1 Q2/R. அந்த R என்னது? எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம மூவ் பண்ணி வரோமோ அந்த டிஸ்டன்ஸ். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. என்ன நான் சொல்கிறேனோ அது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த பொட்டன்ஷியலோட சைன் எப்படி சார் இருக்கும்? நல்லா பாரு, சார்ஜ் 2 சார்ஜை நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். கரெக்டாக இல்லையா? இப்போ ரெண்டுமே சிமிலர் சார்ஜாக இருந்தால், அதாவது ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ், அப்போ Q1 × Q2 என்ன ஆயிரும்? பாசிட்டிவ். சப்போஸ் ரெண்டுமே நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் Q1 × Q2 என்ன ஆகும்? நெகட்டிவ் × நெகட்டிவ் போட்டாலும் பாசிட்டிவ். அப்போ Q1 Q2 > 0 அப்படின்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேருமே ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ் இல்லை நெகட்டிவ் சார்ஜ். அப்போ அங்கே ஃபோர்ஸ் எப்படி இருக்க போகுது? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்க போகுது. புரியுதா இல்லையா? இதே வந்து Q1 Q2 < 0 அப்படின்னா என்ன? ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இன்னொரு நெகட்டிவ் சார்ஜ். அப்போ அங்கே ஃபோர்ஸ் எப்படி இருக்க போகுது? அட்ராக்டிவாக இருக்க போகுது. ஓகேவா? இப்போ இதான் சார் ஒரு சிஸ்டமை நான் ஃபார்ம் பண்ண போகிறேன். கொஞ்சம் அசியூம் பண்ண, நான் சொல்கிறது புரியுதான்னு பாரு. இங்கே ஸ்பேஸில் எந்த சார்ஜும் இல்லை. அப்போ நான் இங்கே முதல்ல ஒரு சார்ஜை கொண்டு வரதுக்கு ஏதாச்சும் ஒர்க் பண்ணணுமா? எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. ஏன்? ஏன்னா இவனை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை. அதாவது யோசிச்சு போகிற ஒரு பெரிய ஏரியா இருக்குது சார், அந்த ஏரியாவில் ஆளே கிடையாது. சரியா? அப்போ ஆளே இல்லாத ஒரு ஏரியாவில் நான் போய் ஒரு கடை வைக்க போகிறேன்னா யாருமே சண்டைக்கு வர மாட்டாங்க. இப்போ யோசிச்சு பாரு, ஆல்ரெடி கடை இருக்கிற ஒரு ஏரியாவில் நான் இன்னொரு கடையை வைக்க போகிறேன், இன்னொருத்தன் வந்து கடையை வைக்க போகிறான்னு வச்சுக்கோ. Q2ன்னு சொல்லி ஒருத்தவங்க கடை வைக்க போகிறான். அப்போ இவன் என்ன பண்ணுவான்? அவனை ரிப்பல் பண்ணுவான். கரெக்டாக இல்லையா? அப்போது நான் எவ்வளோ சார் ஒர்க் பண்ண போகிறேன்? இந்த சார்ஜை கொண்டு வரதுக்கு நான் எவ்வளோ ஒர்க் பண்ண போகிறேன்? K Q1 Q2 டிவைடட் பை இங்கே டிஸ்டன்ஸ் வந்து R12ன்னு வச்சுக்கோ. 1க்கு 2க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் R12. ஓகே சார். இப்போ பார், மூணாவது ஒரு சார்ஜை நான் கொண்டு வரேன். மூணாவது ஒருத்தவன் கடை வரானா, இப்போ இவனை யார் வந்து எதிர்ப்பா? 1ம் எதிர்ப்பான். 1 எவ்வளோ எதிர்க்க போகிறான்? K Q1 Q3/R13. 2 எதிர்ப்பான்ல, ஏன்னா 2ஓட பிஸ்னஸும் பாதிக்கப்பட போகுது. Q23/R23. அப்போ நல்லா பார்த்தேன்னா டோட்டலாக நான் எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? 3 சார்ஜை கொண்டு வரணும், இந்த சிஸ்டம் கொண்டு வரணும், இவ்வளோ ஒர்க் பண்ணுறேன். அப்போ இந்த சிஸ்டமோட எனர்ஜி கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கும். நான் எவ்வளோ ஒர்க் பண்ணுறேனோ சிஸ்டமில் அந்த அளவுக்கு எனர்ஜியாக அது ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தோன்னா K 1/4 அதை Kவை காமன் எடுத்துட்டிங்கன்னா
Q1 Q2 by R12. அதாவது பேசிக்கலி பார்த்தோன்னா 1க்கு 2க்கு 1க்கு 3க்கும் அடுத்து 2க்கு 3க்கும். ஓகே, அப்போ இவ்வளோ எனர்ஜி இருக்க போது இந்த சிஸ்டமில். சப்போஸ் யோசிச்சு பாரு, 4 கடை 1 2 3 4. அப்போ இந்த 1 ஃபஸ்ட்டு யார் எதிர்ப்பா? 1 ஏரியாவில் 2 வர போகிறான்னா ஃபஸ்ட்டு வந்து 1 யார் எதிர்ப்பான்? இந்த 1க்கு 2க்கு நடுவில் வரும். அடுத்து இங்கே 3 வரப்போ என்ன ஆகும் சார்? 1க்கும் 3க்கும் வரும், 2க்கும் 3க்கும் பிரச்சனை வரும். அதாவது ஃபஸ்ட்டு எங்கே யாருமே இல்லை, இங்கே அனாதையாக கிடக்குது இந்த இடம். அப்போ முதல்ல ஒருத்தவன் வரானா அவன் எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. ஆனால் இப்போ ரெண்டாவது ஒருத்தவன் வரானா இந்த 1 அவன் என்ன பண்ணுவான்? ரிப்பல் பண்ண பார்ப்பான். அப்போ U12. அடுத்து மூணாவது ஒருத்தவன் வரானா 1ம் அவனை எதிர்ப்பான், 2ம் அவனை எதிர்க்கிறான். அடுத்து பாரு, நாலாவது ஒருத்தவன் வரானா 1 அவனை எதிர்ப்பானா 1க்கு 4க்கு நடுவில், 2 அவனை எதிர்ப்பானா, 3 அவனை எதிர்ப்பானா மாட்டானா. அப்போ சிம்பிளாக பார்த்தனா 1 2ஐயும் எதிர்க்கிறான், 3ஐயும் எதிர்க்கிறான், 4ஐயும் எதிர்க்கிறான். இந்த 2 பார்த்தனா ஆல்ரெடி இவனை வந்து எதிர்த்துட்டான். அடுத்து வேற யாரை எதிர்க்கணும்? 3 4. இந்த 3க்கு பார்த்தனா ஆல்ரெடி 1 2 எதிர்த்துட்டாங்க. அப்போ இவன் யாரை எதிர்த்தா போதும்? 4. புரியுதா? ஸோ அதுதான் இந்த கொஷின். ஓகே, அப்போ இங்கே எனக்குள்ளே சார்ஜ் கொண்டு வரப்போ எவ்வளோ ஒர்க் நடக்கும்? ஸோ அதுதான் இந்த கொஷின். இது வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கொஷின் எல்லாமே சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். பொட்டென்ஷியல் எனர்ஜி இன் அன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. எவ்வளோ எனர்ஜி இருக்க போது இன் அன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு? ரொம்ப சிம்பிள். பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொன்னால் யூவை நான் எப்படி எழுதலாம்? ஒர்க் டன் நான் எப்படி எழுதலாம்? பொட்டென்ஷியல் இன்டூ சார்ஜ்னு எழுதலாம். இப்போ இந்த பொட்டென்ஷியலை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதில் எழுத போகிறேன்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டில் எழுத போகிறேன். அப்போ V is equal to E into R. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஏன்னா இப்போ தான் நடத்தினேன். E is equal to minus dV by dr. அந்த இடத்துல ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ விக்கு பதிலாக ER into Q வரும். ஸோ இங்கே போட்டு வச்சுருக்காங்க. இது சும்மா பிளான்னு எழுதி வச்சுருப்பான். இதெல்லாம் கேட்க போகிறதே கிடையாது. அப்போ நல்லா பாரு, எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? சார்ஜ் இன்டூ ஆர். இந்த வியை எப்படி எழுதிக்கலாம்? இ இன்டூ ஆர்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் ஆஃப் 2 சார்ஜஸ் இப்போ தான் நான் சொல்லி கொடுத்தேன். எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும் தானே? எங்கே இருக்குது? இன் அன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இருக்குது. ஓகே, ஃபீல்டும் இருக்குது. அதாவது 2 சார்ஜ் இருக்குது, பக்கத்தில் கூட யார் இருக்கா? ஃபீல்டும் இருக்கான். அப்போ யோசிச்சு பாரு, ஒருத்தவன் ஆல்ரெடி இந்த இடத்துல ஃபீல்டு இருக்குது. அப்போ இந்த ஃபீல்டுக்கு அகெயின்ஸ்டாக நான் முதல்ல ஒரு சார்ஜ் கொண்டு வரணும், நான் ஒர்க் பண்ணுவேனா மாட்டேனா? கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். ஏன்? ஏன்னா இந்த ஃபீல்டை எதிர்த்து வரீங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுற ஒர்க் எவ்வளோ சார்? Q1 இன்டூ ஃபீல்டு பேசிக்கலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் இருந்ததுன்னா V டைம்ஸ் R. அடுத்து நான் ரெண்டாவது சார்ஜை கொண்டு வரேன். இப்போ இந்த ரெண்டாவது சார்ஜ் யார் சார் எதிர்க்க போகிறா? ரெண்டாவது சார்ஜை இந்த ஃபீல்டு எதிர்க்க போகிறான். பத்தாவதுக்கு இந்த 1க்கு 2க்கு நடுவில் இவனும் அவனை எதிர்ப்பான்ல. சொல்கிறது புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அதாவது இங்கே ஃபீல்டு எதுவுமே இல்லைன்னா இவன் பாட்டுக்கு வரலாம். பட் இப்போ யோசிச்சுப்பார், காற்று அடிக்குது, நீங்கள் இங்கிட்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தனியாக வரீங்க அப்படின்னா முதல் நீங்கள் இவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க, சார்ஜ் இன்டூ பொட்டென்ஷியல். இவனும் வரான், அப்போ இவனும் காற்று எதிர்த்து வர, அப்போ இவனுக்கு காற்று எதிர்ப்பு இருக்கும். பத்தாவது வரைக்கும் நீ வந்து என் ஏரியாவில் ஏன் கடை போடணும்னு சொல்லி நீங்களும் எதிர்ப்பீங்க. அப்போ இவ்வளோ எதிர்ப்பு இருக்க போகுது. அப்போ டோட்டல் வேல்யூ என்ன வரப்போகுது? நல்லா பாரு, Q1 இன்டூ V போட்டேனா, அடுத்து Q2 இன்டூ V போட்டேனா, அடுத்து KQ. இதான் என்னது? இது என்னது? ஒர்க்கு. இதோட ஃபார்முலா என்ன? 1 2க்கு நடுவில் பார்க்கணும்னா Q1 Q2 by R12 போட்டுக்கோ. இதான் இந்த ஆன்சர். புரியுதா? நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். இவங்க வந்து அதை தான் இழுத்தடிச்சு வச்சுருப்பாங்க. ஃபைனல் டாபிக் என்ன சார்? பொட்டென்ஷியல் எனர்ஜி டியூ டு அ டைபோல் இன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. சரிங்களா? பொட்டென்ஷியல் எனர்ஜி டியூ டு அ டைபோல் இன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. எனக்கு கண்ணு சொக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் 10வது வரைக்கும் என்ன வாய் பேசி வச்சிட்டேன். இதுக்கப்புறம் இன்னொரு லெசன் நடத்தணும்னு வேறு பேசியிருக்கேன். ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ டைபோல் இன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. நம்ம டார்க்கோட ஃபார்முலா லாஸ்ட் லெசன் என்ன டிரைவ் பண்ணோம்? டார்க் இஸ் ஈக்குவல் டு P கிராஸ் E. கரெக்டாக இல்லையா? டார்க்குக்கு இன்னொரு ஒர்க் டன் எப்படி எழுதலாம் சார்? ஒர்க் டனை நீங்கள்
ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட்னு எழுதலாம். கரெக்டாக இல்லையா? ரொட்டேஷ்னல் ஃபோர்ஸ் ஆனதுச்சுன்னா டார்க் டாட் டி தீட்டா. இந்த டார்க் எப்படி எழுதலாம்? பி கிராஸ் இ இல்லைன்னா பிஇ சைன் தீட்டா. இந்த பிஇ பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட், ஸோ பிஇ வெளியே வந்துட போகுது வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. அப்போ எனக்கு என்ன இருக்குது? சைன் தீட்டா டி தீட்டா. சரிங்களா? எங்கேருந்து எங்கே வரைக்கும் ஆரம்பிக்கிறீங்க? தீட்டா இனிஷியல்லேருந்து தீட்டா ஃபைனல் வரைக்கும். சைன் தீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் என்ன ஆகும்? மைனஸ் காஸ் தீட்டா ஆயிரும். அப்போ என் ஃபைனல் ஃபார்முலா மைனஸ் பிஇ காஸ் தீட்டா ஃபைனல் மைனஸ் காஸ் தீட்டா இனிஷியல். இல்லைன்னா இவங்களை மாதிரி மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணி தீட்டா இனிஷியல் மைனஸ் தீட்டா ஃபைனல். உனக்கு பெஸ்ட் ஃபார்முலா என்னன்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஇ காஸ் தீட்டா இல்லைன்னா மைனஸ் பி டாட் இ, பி வெக்டார் டாட் இ வெக்டார். ஸோ இதோட வேல்யூ இங்கே பாரு மைனஸ் பி வெக்டார் டாட் இ வெக்டார். இதுதான் இனிஷியல் வேல்யூ. அப்போ அவன்கிட்ட ஒர்க் டன் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா இது இனிஷியல் ஆங்கிள் போட்டு ஃபைனல் ஆங்கிள் போட்டு சப்ட்ராக்ட் பண்ணிக்கோ. ஒர்க் டன் கேட்டாங்கன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் எப்படி எழுத போகிற? மைனஸ் பிஇ காஸ் தீட்டா ஃபைனல் மைனஸ் இனிஷியலோட வேல்யூ என்ன? ஸோ மைனஸ் பிஇ காஸ் தீட்டா இனிஷியல். இந்த மாதிரி போட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கோ. இல்லைன்னா என்ன பண்ணி இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. cos theta initial minus cos theta final. இங்கே என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க, இதெல்லாம் தேவையில்லை. இதில் எது தேவையோ அதை சொல்கிறேன் நான். ஃபார்முலா என்ன? பிஇ காஸ் தீட்டா. கரெக்டா? தீட்டாவோட வேல்யூ 0ன்னு போட்டால் எனக்கு வேல்யூ என்ன கிடைக்குது? மைனஸ் பிஇ. எதோட வேல்யூ? சிஸ்டமோட எனர்ஜி வேல்யூ. இது யூ. டார்க்கோட ஃபார்முலா என்ன? பிஇ சைன் தீட்டா. டேப்லர் காலம் மாதிரி போட்டுருவோம். தீட்டாவோட வேல்யூ, யூவோட வேல்யூ, டார்க்கோட வேல்யூ. தீட்டாவோட வேல்யூ 0ன்னு போட்டிங்கன்னா இங்கே வேல்யூ மைனஸ் பிஇ. தீட்டா வேல்யூ 0ன்னு போட்டால் டார்க்கு 0. 90ன்னு போட்டேன்னா வேல்யூ 0, இந்த வேல்யூ பிஇ. 180ன்னு போட்டேன்னா பிஇ, இந்த வேல்யூ 0. சரியா? இது பேர் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இது பேர் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இதில் பார்த்தனா டார்க் மேக்ஸிமம். ஸோ எங்கே ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் எங்கே அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் கேட்டாங்கன்னா இங்கே எழுது. ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் எனர்ஜி கம்மியாக இருக்கணும், அன்ஸ்டேபிள்னா எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கணும். பட் ரெண்டு இடத்துல டார்க் இருக்கக்கூடாது, அதனால அது ஈக்குலிபிரியமில் இருக்குது. வேற பிஇ இங்கே டார்க் இருக்கிறதுனால இங்கே இது ஈக்குலிபிரியம்லேயே வராது. ஓகேவா? ரெக்கார்டிங்கில் இருக்கா இல்லையா? ரெக்கார்டிங்கில் இருக்குது. இதில் 6 ப்ராப்பர்ட்டி இருக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் கண்டக்டரில். நான் சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. சார்ஜ் இன்சைட் 0. கண்டக்டருக்குள்ள இருக்க சார்ஜ் எவ்வளோ சார்? 0. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு, சரியா? ஈனால எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே. இன்சைடு இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ? 0. எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வா இருக்குன்னா வோல்டேஜ் கான்ஸ்டன்ட். இதோட பேர் ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் ஆயிருமா? ஈக்வி பொட்டென்ஷியல். ஏன்னா சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கிற வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். 4வது விஷயம்,
Q0 E inside V கான்ஸ்டன்ட்டு. நாலாவது என்ன வரும் அப்படின்னா இதோட பேர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோனா அது பேர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். உள்ளுக்குள்ளே இது இருக்காது. சார்ஜ் பூராமே சர்ஃபேஸில் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். இப்போ நான் இதில் இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன் சொல்லிடுறேன். நல்லா பாரு. The interior of conductor can have no excess charge in the static situation. உள்ளுக்குள்ளே சார்ஜ் எக்ஸஸ் சார்ஜ் எதுவுமே இருக்க முடியாது. அப்போ டோட்டல் சார்ஜ் இன்சைடு என்ன 0. அப்போ இந்த இது கண்டிஷனை நான் கவர் பண்ணிட்டேன்னா ஓகே சார். நல்லா பாரு. அப்படின்னா Q0 ஆயிடுச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு எவ்வளோ? எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. இதுவும் கவர் பண்ணிட்டேன். அடுத்து பொட்டென்ஷியல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நல்லா பாரு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் த்ரூ அவுட் த வால்யூம் எப்படி இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இதுவும் சொல்லிட்டேன். ஓகே. எலக்ட்ரிக் ஃபீல்ட் சர்ஃபேஸில் வேல்யூ கொடுக்கலையோ? சரி. ஆனால் இது சொல்லிட்டேன்னா ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். ஸோ நல்லா பாரு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் சொன்னேன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்னா என்ன? உள்ளுக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது. அதனால் அதோட பேர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறீங்க? சார்ஜ் 0 சார். சார்ஜ் 0 ஆயிடுச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதோட பேர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். சர்ஃபேஸில் வந்து சரிங்களா, சர்ஃபேஸில் தான் சார்ஜ் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஈக்குவல் பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு சர்ஃபேஸில் வேல்யூ என்ன? சிக்மா பை எப்சிலான் நாட். இதான் சார் உங்களோட 6 ப்ராப்பர்ட்டி. எல்லா ப்ராப்பர்ட்டி கவர் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு தடவை கோத்ரூ மட்டும் பண்ணிக்கோ. இந்த ப்ராப்பர்ட்டி தான் 5வது எழுதியிருக்கேன். இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டியை நான் 6வதாக எழுதியிருக்கேன். ஓகேவா? எல்லா ப்ராப்பர்ட்டியுமே நான் கவர் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு இதுக்குள்ளே 0ஆக இருக்கும். ஸோ வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டை எலக்ட்ரிக் அண்ட் போலரைசேஷன். டை எலக்ட்ரிக்னா என்ன? டை எலக்ட்ரிக்னா ஒன்றுமே கிடையாது. இது ஒரு நான் கண்டக்டிங் சப்ஸ்டன்ஸ். இல்லைன்னா என்ன சொல்லலாம்? நான் கண்டக்டிங்க்கு ஆப்போசிட். நான் கண்டக்டிங்கோட இன்னொரு பேர் என்ன? இன்சுலேட்டிங். இன்சுலேட்டிங்னா பேசிக்லி என்ன அர்த்தம் சார்? தே டோன்ட் ஹாவ் எனி ஃப்ரீ சார்ஜஸ். ஸோ டை எலக்ட்ரிக் ஆர் இன்சுலேட்டிங் மெட்டீரியல். ஓகேவா? சரிங்க. இன்சுலேட்டரோட ஃப்ரீ ப்ராப்பர்ட்டி என்ன? இன்சுலேட்டர்கிட்ட ஃப்ரீ சார்ஜஸ் இருக்கும். ஆனால் டை எலக்ட்ரிக்கிட்ட என்ன இருக்காது? ஃப்ரீ சார்ஜஸ் இருக்காது. ஓகே. இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ டை எலக்ட்ரிக் பற்றி. இப்போ போலார் மாலிக்யூல்னா என்ன? நான் போலார் மாலிக்யூல்னா என்ன? போலார் அப்படின்னா பேசிக்லி போல் ஞாபகம் வச்சுக்கோ. போல்னு சொன்னேன் நம்மளுக்கு என்ன சார் வரும்? நார்த் போல், சவுத் போல். இந்த நார்த் போலும் சவுத் போலும் பிரிஞ்சிருக்குமா? பிரிஞ்சிருக்காதா? பிரிஞ்சிருக்கும். கரெக்டாக இல்லை? நார்த் போலும் சவுத் போலும் சர்டன் டிஸ்டன்ஸில் பிரிஞ்சு இருக்கும். அப்போ போலார் அப்படின்னா அந்த சார்ஜோட பாசிட்டிவும் நெகட்டிவும் பிரிஞ்சு இருக்கும். நான் போலார் அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரிஞ்சு இருக்காது. ஆக்சுவலாக ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுவோம். சரியா? த மாலிக்யூல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மேபி போலார், நான் போலார். நான் போலாரில் பார்த்தோன்னா சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் கோயின்சைடு. அப்போ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவோட சென்டர் எப்படி இருக்குது? ஒன்று மேலே ஒன்று இருக்குது. ஸோ நான் போலார்னா அவங்க பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க. போலாராக இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? பாசிட்டிவும் நெகட்டிவும் பிரிஞ்சு இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? அவங்களோட பாசிட்டிவும் நெகட்டிவ் ஒன்று மேலே ஒன்று இருக்கிறது. டைபோல் மொமெண்ட் என்னவா இருக்கும் சார்? டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் டைம்ஸ் சார்ஜ். இந்த இங்கே டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷனே இருக்காது. அப்போ நான் என்ன சொல்லலாம்? நான் போலார் மாலிக்யூலில் நோ பர்மனன்ட் டைபோல் மொமெண்ட். பர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இருக்காது. எதில்? நான் போலார் மாலிக்யூலில். வேற போலார் மாலிக்யூலில் சார்ஜ் இருக்குது, டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷனும் இருக்குது. அப்போ இந்த போலார் மாலிக்யூலில் என்ன இருக்கும்? பர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இருக்கும். ஸோ நல்லா பாரு. நான் போலார் மாலிக்யூலுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஆக்சிஜன், ஹைட்ரோஜன். சரிங்களா? ஓகே சார். போலார் மாலிக்யூல்னா என்ன சார்? அங்கே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் பிரிஞ்சிருக்கும். ஓகேவா?
அப்படி பிரிஞ்சு இருக்கிறதுனால அவங்கள்ட்ட என்ன இருக்கும்? பர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன? HCl H2O. இப்போ யோசிச்சு பாரு, நான் என்ன பண்ணுறேன், இந்த போலார் மாலிக்யூல் நான் நான் போலார் மாலிக்யூலை எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறேன். போலார் மாலிக்யூலில் என்ன நல்லா பாரு, பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்று மேலே ஒன்று இருக்கும். நான் போலார்னா பாரு, பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரிஞ்சு பிரிஞ்சு வச்சுருக்கேன். இங்கே ஒன்று மேலே ஒன்று வந்து நான் வரைஞ்சேன்னு சொன்னால் இங்கே பாசிட்டிவ் சார், இது நெகட்டிவ் சார் அப்படின்னா உனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணிக்க பாரு, பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்று மேலே ஒன்று போட்டால் உனக்கு தெரியாது. அதனாலே இந்த மாதிரி கொஞ்சம் தனியாக காமிச்சிருக்கோம். பட் என்ன அர்த்தம்? பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்று மேலே ஒன்று இருக்குது. அதோட சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் நெகட்டிவ் எப்படி இருக்குது? கோயின்சைட் ஆகுது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாத நேரத்தில் போலார் மாலிக்யூல் நான் போலார், ஏன்னா இவங்க தனியாக இல்லை. அப்போ நான் போலார் மாலிக்யூல் இப்படி தான் ஒன்றா இருப்பாங்க. இப்போ நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அர்த்தம்? நான் இங்கேருந்து இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறேன். இங்கேருந்து இங்கே கொடுத்தேன்னா பேசிக்லி பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் போகும். அப்போ இங்கே பாசிட்டிவ் இருக்கா? அப்போ என்ன ஆகுது பாரு, இப்படி இருந்த மாலிக்யூலில் வந்து நெகட்டிவ் சார்ஜில் இங்கிட்ட அட்ராக்ட் ஆகிறான், பாசிட்டிவ் சார்ஜில் இந்த டைரெக்ஷனில் அட்ராக்ட் ஆகிறான். அப்போ இவங்கள என்ன ஆகுறாங்க? கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகிடுறாங்க. அப்போ நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்த உடனே இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்ன ஆகுறாங்க? டிஸ்பிளேஸ் ஆகுறாங்க இன் ஆப்போசிட் டைரெக்ஷன். இந்த மாதிரி டிஸ்பிளேஸ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரிஞ்சுட்டாங்களா? அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்குது? டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் பிட்வீன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அப்போ இங்கே எனக்கு ஒரு டைபோல் மூமெண்ட் கிரியேட் ஆகும். இது பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட்டான்னு கேட்டால் இல்லை. எலக்ட்ரிக் ஃபீல்டு வைக்கிறப்ப மட்டும் எனக்கு டைபோல் மூமெண்ட் கிடைக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் எடுத்துட்டேன்னா இங்கே இருக்க டைபோல் மூமெண்ட் என்ன ஆயிரும்? கேன்சல் அவுட் ஆயிரும். ஓகேவா? இப்போ போலார் மாலிக்யூல் பாரு, போலார் மாலிக்யூல் ஆல்ரெடி இப்படி மைனஸ் ப்ளஸ் பிரிஞ்சு இருக்காங்க. இப்போ நான் யோசிச்சு பாரு, ஒரு டைபோல் இருக்குது சார், இதுதான் சார் ஒரு டைபோல். இந்த டைபோல்னா எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சா இங்கனுக்குள்ளே இருக்க ஆங்கிள் தீட்டா. அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன சார் பண்ணும்? இந்த டைபோல் மேலே ஒரு டார்க் ஆக்ட் பண்ண வைக்கும், PE sin தீட்டா. அப்போ இது என்ன பண்ணிடும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லா டைபோலையும் அலைன் பண்ணும். தெரியுதா இல்லையா? எல்லா டைபோலும் இந்த டைரக்ஷனில் அலைன் ஆகுது. இது ப்ராப்பராக இது அலைன் ஆகலை, பட் ப்ராப்பராக அலைன் ஆகும். ஓகேவா? அப்போ டைஎலக்ட்ரிக் வித் போலார் மாலிக்யூல் ஆல்சோ டெவலப். நல்லா பாரு, ஒரு டைஎலக்ட்ரிக் இருக்குது. டைஎலக்ட்ரிக்குள்ளே என்ன மாலிக்யூல் எடுத்திருக்கேன்? போலார் மாலிக்யூல் எடுத்திருக்கேன். டைஎலக்ட்ரிக்குள்ளே நான் போலார் மாலிக்யூல் எடுத்தாலும் என்ன ஆகும்? அங்கே எனக்கு நெட் டைபோல் ஃபீல்டு கிடைக்கும், நெட் டைபோல் மூமெண்ட் கிடைக்கும். ஓகேவா? சொல்கிறது புரியுதா? நீங்கள் பேசிக்லி ஒரு கண்டக்டிங் மெட்டீரியல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவில் ஈஸியாக மூவ் ஆயிடுவான். பட் இது என்னது? இது ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல். டைஎலக்ட்ரிக்னா என்ன சார்? பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி டைஎலக்ட்ரிக்னு சொன்னால் அங்கே ஃப்ரீ சார்ஜஸ்லாம் இருக்காது. அப்போ இவங்க எல்லாருமே என்ன ஆகுறாங்க? அலைன் ஆகுறாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரே டைரெக்ஷனில் அலைன் ஆகுது பார்த்தியா? இதோட பேர் தான் போலரைசேஷன். போலரைசேஷன் என்ன? இந்த சார்ஜஸ் எல்லாம் ஒரே டைரெக்ஷனில் அலைன் ஆகுறாங்க பார்த்தியா? இதோட பேர் தான் போலரைசேஷன். ஸோ இதோட ஃபார்முலா மட்டும் பார்த்து வச்சுக்கோ. இதில் ரொம்ப பார்க்குறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஓகே, இங்கே ஃபார்முலா மட்டும் தான் சிபிஎஸ்சி புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த போலரைசேஷன் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. நான் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக கொடுக்குறேனோ அந்த அளவுக்கு டைபோல் என்ன ஆகும்? ப்ராப்பராக அலைன் ஆயிரும். ஓகே, அப்போ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு கான்ஸ்டன்ட் வந்து எப்சிலன் நாட். இந்த சை இ, இந்த சையோட பேர் பார்த்தீங்கன்னா சசெப்டிபிலிட்டி. அதாவது சசெப்டிபிலிட்டினா என்ன? நான் கொடுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இவங்க எவ்வளோ ப்ராப்பராக அலைன் ஆகுறாங்க. ரொம்ப நல்லா அலைன் ஆகினாங்க சசெப்டிபிலிட்டி நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நல்லா போலரைஸ் ஆவாங்க. சப்போஸ் சசெப்டிபிலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ராப்பராக அலைன் ஆக மாட்டாங்க. ஐ திங்க் நான் இந்த டாபிக் கூட நிப்பாட்ட போகிறேன், என்னால் முடியல. கெப்பாசிட்டர் வந்து நான் நாளைக்கு காலையிலே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து இப்போ வைண்ட் அப் பண்ணும். மணி 2 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப இல்லை, 1.5 மணி நேரம் நடத்தியிருப்பேன்னா 1 மணி நேரம் நடத்தியிருக்கேன். நான் 1 மணி நேரம் தான் நடத்தியிருக்கேன். ஆனால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. சரியா? ஸோ நான் இது நாளைக்கு காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணுறேன்? ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு முடியல, ரொம்ப டயர்டாகுது, கண் சொக்குது. ஏன்னா ப்ராப்பராக நடத்தணும், சும்மா ஏதோ தானே நடத்தக்கூடாதுல்ல.
ஸோ இதை நான் மார்னிங் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு வரி பண்ண வேண்டாம். நான் எப்படினாலும் சண்டேக்குள்ளே இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன். சரியா? மேபி 1-2 வீடியோ லேட்டாக அப்லோட் ஆகும், பட் நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிடுவேன். இது என் சைடில் இருக்கிற ப்ராமிஸ். என்னடையா 13 ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வந்து ஆக்சுவலி எனக்கு கிளாஸ்மேட்டுக்கு வேறு கல்யாணம் இருக்குது. நோ ப்ராப்ளம், ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு போகலாம். கல்யாணத்துக்கு அப்புறமேலும் ரெக்கார்டு பண்ணலாம். நான் இப்போயே சொல்லி 5th லெசன் நான் நடத்த மாட்டேன். மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர், அது போரிங் லெசன், எனக்கு ரொம்ப நடத்தவே பிடிக்காது. நான் மேபி டைம் இருந்தால் கடைசியில் அதை நடத்துகிறேன், இல்லைன்னா நான் அதை நடத்த மாட்டேன். ஓகேவா? அது வேணால் நீங்கள் படிக்கிறீங்கன்னா படிச்சுக்கோ. அந்தளவுக்கு கஷ்டமான லெசன் கிடையாது. நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க அந்த லெசன். ஓகே, இது நான் இந்த வீடியோ வந்து கண்டினியூ ஆகும். கெப்பாசிட்டன்ஸ்லேருந்து கண்டினியூ ஆகும். நான் டீச் பண்ணுவேன், பட் இப்போ இல்லை, இன்றைக்கி நைட் இல்லை. ஓகேவா? சரி, ஸோ சொல்ல வேண்டியது சொல்லிவிட்டு 5 லெசன். இப்போ இன்னும் எவ்வளோ இருக்குது? எலக்ட்ரிக் சார்ஜ், EM வேவ் 8ல் 1 தான் ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்கேன். 1.5 வச்சுக்கோ. ஏன் இன்னும் 1 கேன்சல், அப்போ 2.5. 8லேருந்து 2.5 போயிடுச்சுன்னா 5 இருக்கா? சரி, பார்த்துக்கலாம். நீங்கள் வரி பண்ணாமல் படிங்க. ஓகேவா? இந்த லெசன் உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் கிடச்சிரும். அதுக்கு அடுத்து என்ன, கரண்ட் எலக்ட்ரிசிட்டியும் நாளைக்கு ஈவினிங் நைட்டு போடுற மாதிரி பார்க்குறேன். ஃப்ரைடே வந்து இது, அடுத்து EM வேவ், சண்டே வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட், சாரி EMI, அப்புறம் சண்டே வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட், EM வேவ். மோஸ்ட் ஆஃப்லி 2 வீடியோ போட்டு சண்டேக்குள்ளே முடிச்சிடலாம். ஓகே, படிங்க. குட் நைட். உங்களுக்கு குட் நைட் இல்லை, இந்த வீடியோ கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். என்ன அப்படின்னா, கெப்பாசிட்டர்னா என்ன, கெப்பாசிட்டன்ஸ்னா என்ன? ஓகே, சரி, கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. ஓகேவா? எப்படி நம்ம ரெசிஸ்டர் பார்த்தோமோ அதே மாதிரி கெப்பாசிட்டருங்கிறது ஒரு டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ கெப்பாசிட்டர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இதோட பர்பஸ் என்ன சார் அப்படின்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் இஸ் யூஸ் டு ஸ்டோர் சார்ஜ். கெப்பாசிட்டர் என்ன ஸ்டோர் பண்ணலாம்? சார்ஜ் ஸ்டோர் பண்ணலாம். எந்த ஃபார்மில் ஸ்டோர் பண்ணலாம்? ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜில் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ சார்ஜ் ஸ்டோர் பண்ணுறோன்னா இதில் பேசிக்கலி நான் எதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன்னா, எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். என்ன பண்ணுறேன்? எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். எப்படி? ரெசிஸ்டன்ஸோட பர்பஸ் டு ரெசிஸ்ட். ஓகேவா? ஒரு ரெசிஸ்டர் இருக்குன்னா அது என்ன பண்ணும் சார்? சர்க்யூட்டில் போகிற கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணும். இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணுன்னா, வோல்டேஜை ஸ்டோர் பண்ணும், இல்லைன்னா சர்க்யூட்டில் சார்ஜை ஸ்டோர் பண்ணும். அதாவது எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுற ஒரு டிவைஸ். ஓகே, இவங்களால எவ்வளோ எனர்ஜியை ஸ்டோர் பண்ண முடியும்? ஏன்னா இப்போ யோசிச்சு பாரு, ஒரு ரெசிஸ்டர் இருக்குன்னா அவனால் எவ்வளோ தூரத்துக்கு ரெசிஸ்ட் பண்ண முடியுமோ அந்த வேல்யூவோட பேர் தான் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இப்போ ரெசிஸ்டர்னா என்ன, நிறைய ரெசிஸ்டர்ஸ் இருக்குது சார். அவங்க எல்லாருமே என்ன சார் பண்ணுறாங்க? கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. பட் எல்லாருமே ஈக்குவல் அளவுக்கு ரெசிஸ்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இல்லை. அப்போ யார் அதிகமாக ரெசிஸ்ட் பண்ணுவானா அதை கண்டுபிடிக்க தான் நம்ம இந்த வேல்யூ கொடுக்குறோம், ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ யாரோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமோ அவங்க அந்தளவுக்கு அதிகமாக என்ன பண்ணுறாங்க? ரெசிஸ்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸ், யாரோட கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கோ அவங்க என்ன பண்ண முடியும்? நிறைய சார்ஜை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஓகே, சரி. ஸோ எதெல்லாம் முக்கியம் அதை மட்டும் நான் சொல்கிறேன், அதை மட்டும் நீ பார்த்து வச்சுக்கோ. ஓகே, ஸோ இது நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ். ஓகேவா? நான் ஒரு 2 மெட்டல் பிளேட் வச்சுக்கிறேன். கெப்பாசிட்டர்னால் ஒன்றுமே கிடையாது, 2 மெட்டல் பிளேட். இந்த 2 மெட்டல் பிளேட்டை நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட பேர் தான் என்னது? கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நல்லா பாரு, நான் இந்த கெப்பாசிட்டரில் ஓகே நான் எக்ஸ்டர்னலாக 2 மெட்டல் பிளேட் எடுத்திருக்கேன். இந்த 2 மெட்டல் பிளேட் எதில் கனெக்ட் பண்ணுறேன்? பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறேன். அப்போ நான் எவ்வளோ அதிகமான வோல்டேஜை கொடுக்குறேனோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும்னா இங்கே சார்ஜ் அதிகமாக அக்யூமுலேட் ஆகும். அப்போ சார்ஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட்? வோல்டேஜ். இல்லைனா உல்டாவாக சொல்லலாம், இங்கே எவ்வளோ அதிகமாக சார்ஜ் அக்யூமுலேட் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே என்ன கிரியேட் ஆகும்? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ Q இஸ் ப்ரொபோர்ஷனல் டு V, இல்லைனா Q இஸ் ஈக்குவல் டு ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு C இன்டூ V. இது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் பாரு. ஏன்ட்ட 2 டம்ளர் இருக்குது சார். ஒன்று இந்த மாதிரி இருக்குது, இன்னொன்று இந்த மாதிரி ஒரு டம்ளர் இருக்குது. இந்த V வந்து பொட்டென்ஷியல் பேஸில் நம்ம ஹைட்னு அசியூம் பண்ணிக்குவோமே. என்ன அசியூம் பண்ணலாம்? ஹைட்னு அசியூம் பண்ணுவோம்.
Q வந்து சார்ஜ் வந்து வாட்டர்னு அசியூம் பண்ணிக்கோ. இப்போ நான் 1 லிட்டர் வாட்டர் ஊற்றுறேன் சார். 2 பாட்டில் என்ன பண்ணுறேன், 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். 1 லிட்டர் தண்ணி இந்த கேனில் இவ்வளோ ஹைட் வருமா? வேறு இந்த கேனில் என்ன ஆகும், கம்மியாக தான் வரும். கரெக்டாக இல்லையா? ஏன் சார் இதில் மட்டும் இவ்வளோ ஹைட்டில் 1 லிட்டர் வந்து இதில் அதிகமாக எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஊற்றின வாட்டரோட லெவல் சேம் தான், ஆனால் எதோட கெப்பாசிட்டி சார் அதிகம், இதோட கெப்பாசிட்டி அதிகம். சரியா? அப்போ யோசிச்சுப்பார், Q இஸ் ஈக்குவல் டு என்னது, CV. அப்போது Q வந்து ஈக்குவலாக ஊற்றுறீங்கன்னா C இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு V. கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த மெட்டீரியலோட கெப்பாசிட்டன்ஸ் அதிகம்னால தான் இங்கே என்ன ஆகுது, வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குது. இல்லை நான் அசியூம் பண்ணிப்பார். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. சரி, அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோன்னா இந்த எக்ஸாம்பிள் வந்து லேட்டர் ஆன் பாரு. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் பாரு. நான் இதில் 100 ml தண்ணி ஊற்றுறேன். அப்போ இவ்வளோ ஹைட் வரைக்கும் தண்ணி இருக்குமா? அப்போ Q வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V. நான் எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி ஊற்றுறேனோ அவ்வளோ தூரத்துக்கு இதோட ஹைட், அதாவது பொட்டென்ஷியல் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? நான் எவ்வளோ தூரத்துக்கு சார்ஜ் வைக்கிறேனோ, ஏதாவது தண்ணி ஊற்றுறேனோ அந்தளவுக்கு என்ன ஆகுது, இங்கே வோல்டேஜ் சேஞ்ச் ஆகுது. எனி டிஃபிகல்ட்டி? அப்போ நான் சார்ஜை கூட்ட வோல்டேஜ் கூடுது. சொல்கிறது புரியுதா இல்லையா? அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா எனி பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த சார்ஜ் வந்து ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ், ஆனால் கெப்பாசிட்டி ஆஃப் த மெட்டீரியல் எப்படி இருக்க போகுது, கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. கெப்பாசிட்டி ஆஃப் த மெட்டீரியல் எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதுதான் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அது எதை பொறுத்து இருக்காது, சார்ஜோ வியை பொறுத்து இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெட்டீரியலோட கெப்பாசிட்டி 1 லிட்டர்னா நீங்கள் வந்து இதில் மேக்ஸிமம் எவ்வளோ தான் பிடிக்க முடியும், 1 லிட்டர் தான் பிடிக்க முடியும். நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வோல்டேஜ் கொஞ்சோண்டு இருக்கும், அதாவது ஹைட் ஆஃப் த வாட்டர் கொஞ்சோண்டு இருக்கும். நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா நிறைய இருக்கும். பட் மேக்ஸிமம் இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ, 1 லிட்டர். அதே மாதிரி இந்த கண்டெய்னர் எடுத்துக்கோ, இதோட கெப்பாசிட்டி அதிகம். அப்போ நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றுனீங்கன்னா கம்மியான ஹைட்டில் இருக்கும், அதிகமான தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதிகமான ஹைட்டில் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்ட்டு புரியுதா? இவ்வளோ தூரத்து தேவையில்லை. Q இஸ் ஈக்குவல் டு CV ஞாபகம் வச்சுக்கோ. குமார் வந்து CV ராமனை பார்க்க போனா, இதான் ஷார்ட்கட். ஓகே, குமார் யாரை பார்க்க போகிறான், CV ராமனை பார்க்க போகிறான். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா Qவோட யூனிட் என்ன, கூலும். Vயோட யூனிட் என்ன, வோல்டேஜ். இந்த Cயோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபேரட். Cயோட யூனிட் என்னது, ஃபேரட். ஓகேவா? சரிங்க சார். ஸோ ஸ்ட்ரைட்டாக பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருக்கே வந்துட்டாங்க. நீயும் ஸ்ட்ரைட்டாக பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருக்கு வந்துடு. சரியா? நான் நடத்துகிறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் பிளேட் கெப்பாசிட்டர் ஃபஸ்ட் நடத்துவேன். அப்புறம் ஏன் கெப்பாசிட்டரில் ஸ்பெரிக்கல் யூஸ் பண்ணுறதை விட நம்ம பேரலல் பிளேட் வரணும். அந்த பேரலல் பிளேட்டில் ஒன்று ப்ளஸ் வச்சு இன்னொன்று ப்ளஸ் வச்சா என்ன ஆகும் அதெல்லாம் டீச் பண்ணோம். பட் அவங்க புக்கில் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுவோம். ஓகே சார். இப்போ நல்லா பாரு, எனக்கு என்ன வேணும் சார், இந்த சிஸ்டமோட கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியணும். அப்போ இதோட ஃபார்முலா என்ன, Q டிவைடட் பை V. கரெக்டாக இல்லையா? Q டிவைடட் பை V. இப்போ நல்லா பாரு, இந்த வோல்டேஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டூ டிஸ்டன்ஸ்னு போடலாமா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டூ டிஸ்டன்ஸ்னு போடலாம். இந்த டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது, இந்த டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்க போகுது. சார்ஜுக்கு பதிலாக நான் சிக்மா டைம்ஸ் ஏ, ஏன்னா சார்ஜ் பூரா இந்த அலாங் த ஏரியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. அப்போ சார்ஜுக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கிறேன், சிக்மா டைம்ஸ் ஏ. நான் என்னென்ன எழுதுறேனோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ நல்லா பாரு, எனக்கு சிக்மா ஏ எப்சிலன் இடி. ஓகேவா? இ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, டி வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன். இதான் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் மெத்தட்லேருந்து வந்து ஆன்சர். இப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போ நான் 3 ஏரியா எடுத்திருக்கேன் சார். இந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா. இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால இங்கே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குமா? இந்த ஏன்னா பேசிக்கலி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவே இருக்கணும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு அவே, இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால இங்கே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு அவே ஃப்ரம் த பிளேட். இப்போ நெகட்டிவ்னால எப்படி சார் இருக்க போகுது, நெகட்டிவ்னா டுவர்ட்ஸ். அப்போ இந்த பாயிண்டில் நெகட்டிவ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்க போகுது, டுவர்ட்ஸ் இருக்கும். கரெக்டாக இல்லையா? இங்கே பார்த்தனா நெகட்டிவ்னால டுவர்ட்ஸ் இருக்கும், இங்கே நெகட்டிவ்னால டுவர்ட்ஸ் சார்ஜ் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்ட்டு புரியுதா? இந்த இடத்துல இந்த பிளேட்டே மறந்துடு, பாசிட்டிவ் பிளேட் மட்டும் இருக்குது. பாசிட்டிவ்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவே, இந்த பாயிண்டில் பாசிட்டிவ்னாலே அவே, இந்த பாயிண்டில் பாசிட்டிவ்னாலே அவே. நெகட்டிவ்னால பாரு, நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் பிளேட்டை மறந்துடு. ஸோ நெகட்டிவ் பிளேட்னால டுவர்ட்ஸ் அ நெகட்டிவ் சார்ஜ், டுவர்ட்ஸ் அ நெகட்டிவ் சார்ஜ், டுவர்ட்ஸ் அ நெகட்டிவ் சார்ஜ். இப்போ ஞாபகம் வச்சுக்கோ, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு தின் இன்ஃபைனைட் ஷீட்டோட ஆன்சர் என்ன பார்த்தோம்,
சிக்மா பை 2 எப்சிலன் நாட். அப்போ இந்த வேல்யூ சிக்மா பை 2 எப்சிலன் நாட், இந்த வேல்யூ எவ்வளோ தான் சிக்மா பை 2 எப்சிலன் நாட். அப்போ டோட்டல் என்ன ஆயிடுச்சு சார் 0. அதான் ரீஜன் 1ல 0. ரீஜன் 2ல பாரு, இங்கே சிக்மா பை 2 எப்சிலன் நாட், இந்த வேல்யூ சிக்மா பை 2 எப்சிலன் நாட். ஆப்போசிட்டாக இருக்க அப்போ ஆன்சர் என்ன ஆயிரும் 0. இங்கே பார்த்தனா சிக்மா பை 2 எப்சிலன் நாட், இங்கேயும் சிக்மா பை 2 எப்சிலன் நாட். ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு என்ன சார் கிடைக்குது சிக்மா பை எப்சிலன் நாட். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ எனக்கு சென்டர் ரீஜனில் எவ்வளோ கிடைக்க போகுது? ஸோ நல்லா பாரு, ரீஜன் 2லேயும் 0, ரீஜன் 3ல எவ்வளோ இருக்கும் சிக்மா பை எப்சிலன் நாட். நான் சொல்கிற மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ, இதை இப்படி மாற்ற வேண்டாம், சிக்மா பை எப்சிலன் நாட். இப்போ நீ என்ன பண்ண போகிறனா, இங்கே ஈக்கு பதிலா சிக்மா பை எப்சிலன் நாட் டைம்ஸ் டி போட்டுரு. இந்த இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா உனக்கு ஆன்சர் எப்சிலன் நாட் ஏ பை டி. அவ்வளோதான் சார் டெரிவேஷன். பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் என்ன பண்ண போகிறேன்? லெட் அஸ் கன்சிடர் டூ பேரலல் மெட்டல் பிளேட் செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ் ஆஃப் டி. இதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எவ்வளோ ஏ. ஓகேவா? let charge on one plate be positive while charge on another plate be negative. So the capacitance of the configuration can be given as QC is equal to Q by V. We know that Q is equal to sigma epsilon naught, sigma times A, where sigma is surface charge density. Okay va? Now finding the electric field between three regions. Region 1 la opposite la irukana cancel ஆயிரும், region 2 la opposite la cancel ஆயிரும், region 3 level கிடைக்க போகுது net value sigma by epsilon naught. இந்த E க்கு பதிலா sigma by epsilon naught சப்ஸ்டிட்யூட் பண்ணா உனக்கு டெரிவேஷன் ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இவங்க இதை வந்து கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருப்பாங்க. நான் சொல்கிற மாதிரி நீ என்ன பண்ணு, C is equal to Q by V. Qக்கு பதிலாக நீ சிக்மா ஏ, Vக்கு பதிலாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டூ டி. நம்ம அங்கேயில் நான் கொண்டு வந்த ஆன்சர் என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன சார் வந்துச்சு? எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ சிக்மா பை எப்சிலன் நாட் டைம்ஸ். கரெக்டாக? இது கேன்சல் பண்ணி இதை மேலே கொண்டு போயிட்டேன்னா எப்சிலன் நாட் ஏ பை டி. டெரிவேஷனை முடிச்சிருங்க. எஃபெக்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக் இன் கெப்பாசிட்டன்ஸ். சப்போஸ் டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணால் என்ன சார் ஆகும் அப்படின்னா, பேசிக்லி என் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜென்ரலாக என் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா எப்படி சார் இருக்கும், 1/4 எப்சிலன் நாட் Q by R ஸ்கொயர். டைஎலக்ட்ரிக் வச்சிங்கன்னா இந்த வேல்யூ என்ன ஆயிரும் 4 எப்சிலன் நாட் டைம்ஸ் எப்சிலன் ஆர். அப்போ ஜென்ரலாக பார்த்தேன்னா இந்த இடத்துல ஒன்றுமே ஆகலை, என்னோட முன்னாடி இருந்த வேல்யூ வந்து எப்சிலன் ஆர் டைம்ஸ் கம்மியாயிருச்சு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாயிருக்கு. இங்கே என் ஃபார்முலா என்ன சார், C இஸ் ஈக்குவல் டு சியோட ஃபார்முலா என்ன சார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் நான், Q by V. Qவை நான் எப்படி எழுதலாம், இது சிக்மா ஏ. Qவை நான் எப்படி எழுதலாம், E டைம்ஸ் டி. அப்போ முன்னாடி இருந்த ஈயை விட இப்போ E என்ன ஆகுது சார், முன்னாடி இருந்த ஈயை விட இப்போ எப்சிலன் நாட் கரெக்டா டிவைட் பை எப்சிலன் ஆர் டைம்ஸ் டி. இப்போ இந்த சாரி இது எப்சிலன் நாட் இல்லை இ நாட். ஓகே, இப்போ இதை மேலே கொண்டு போயிட்டேன்னா முன்னாடி கிடச்ச எனக்கு சியோட வேல்யூ எப்சிலன் நாட் ஏ பை டி. சி ரொம்ப சிம்பிள்யா. சி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வோல்டேஜ், வோல்டேஜ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, வோல்டேஜ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. கரெக்டாக இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கம்மியாயிடுச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ முன்னாடி சி வந்து இது சி டேஷ். அப்போ சி டேஷ் வேணும்னா இந்த இடத்துல வி டேஷ். ஓகே, இப்போ முன்னாடி இருந்த இ, அப்போ எனக்கு எப்சிலன் ஆர் சிக்மா ஏ பை முன்னாடி எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ வந்துச்சு, சிக்மா பை எப்சிலன் நாட் டைம்ஸ் டி. இது கேன்சல் பண்ணிட்டேன்னு கிடைக்கிற வேல்யூ எப்சிலன் ஆர் எப்சிலன் நாட் ஏ பை டி. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாயிருச்சு, வோல்டேஜ் கம்மியாயிருச்சு, அதனால் கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாயிருச்சு. சரிங்களா? எவ்வளோ அதிகமாயிருச்சு, எப்சிலன் ஆர் டைம்ஸ் அதிகமாயிருச்சு. ஸோ இங்கே என்னென்னோ பண்ணி வச்சுருக்காங்க, நீ இவ்வளோ கஷ்டப்படாத. நீ சிம்பிளாக என்ன பண்ணிக்கோ, கெப்பாசிட்டன்ஸ் வந்து எப்சிலான் பக்கத்தில் இந்த கே போட்டிருக்காங்கல்ல, இதுதான் டைஎலக்ட்ரிக். இந்த கேக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், எப்சிலான் ஆரும் போட்டுக்கலாம். யாருமே எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. அது மட்டும் அந்த இடத்துல நீங்கள் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், நார்மலாக கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ பார்த்து. கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ என்ன,
எப்சிலன் நாட் ஏ பை டி. டைஎலக்ட்ரிக் இருந்துச்சுன்னா எப்சிலன் நாட் எப்சிலன் ஆர் ஏ பை டி. ஓகே. இப்போ காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் நான் கம்பைன் பண்ணுறேன். எப்படி சார் கம்பைன் பண்ணலாம்? சீரீஸில் கம்பைன் பண்ணலாம், இல்லைனா பேரலில் கம்பைன் பண்ணலாம். ஓகே, சீரீஸ் காம்பினேஷன் இல்லைனா பேரலல் காம்பினேஷன், இந்த ரெண்டு காம்பினேஷன் பாசிபிள். அப்போ சீரீஸில் கம்பைன் பண்ணுறோம். எப்படி சார் சீரீஸில் பண்ணுறது? ரெண்டு பிளேட் இருக்க போது சார், ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ். அப்போ எப்படி கனெக்ட் பண்ணால், ஒரு பிளேட்டோட நெகட்டிவ் இன்னொரு பிளேட்டோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணு. அடுத்து பாரு, நெகட்டிவை பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணு, நெகட்டிவை பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணு. ஓகேவா? அண்ட் இட் கோஸ் ஆன். இப்போ ரொம்ப சிம்பிளாக நீ ஞாபகம் வைக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரீஸில் இருந்தால் சார்ஜு சேமாக இருக்கும், Q எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். வோல்டேஜ் என்ன இருக்கும்? V1 + V2 + V3ன்னு பிரியும். அப்போ இங்கேருந்து தான் ஒரு டெரிவேஷனை ஸ்டார்ட் பண்ணால் போதும் நீ. ஓகேவா? அப்போ யோசிச்சு பண்ணால் இவங்க ரெண்டு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க, நானும் ரெண்டு வச்சு காட்டுறேன். அப்போ விக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம்? V1 + V2. நம்மளோட ஃபார்முலா என்ன? Q = CV. அப்போ விக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம்? Q/C எஃபெக்டிவ் = V1க்கு பதிலாக Q1/C1, V2க்கு பதிலாக Q2/C2. நம்மளுக்கு என்ன தெரியும்? சார்ஜ் வந்து சேமாக இருக்கும். அப்போ சார்ஜ் சேமாக இருக்குன்னா Qவை காமன் எடுத்தோம்னா 1/C1 + 1/C2. அப்போ Q எஃபெக்டிவோட வேல்யூ இது. அப்போ 1/C எஃபெக்டிவ் என்ன? ஸோ Q கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 1/C1 + 1/C2. இதுதான் கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரீஸ். ஓகேவா? இதான் இழுத்தடிச்சு கொண்டு வந்து இங்கே வச்சிருக்காங்க. அப்போ n நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர் தான் 1/C1 + 1/C2 + 1/C3 1/Cn வரைக்கும். கெப்பாசிட்டர் இன் பேரலல்னா எப்படி சார் கனெக்ட் பண்ணுறது? எல்லா கெப்பாசிட்டரோட பாசிட்டிவை கனெக்ட் பண்ணிடு, கெப்பாசிட்டரோட நெகட்டிவை கனெக்ட் பண்ணிடு. இதை வந்து ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணிக்கோ. அப்போ பேரலல் கனெக்ஷனில் நீ என்ன சார் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. இங்கே டோட்டல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா Q1 + Q2வாக இருக்கும், வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும். நான் எதை சொல்கிறேனோ அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமானது. டோட்டல் வோல்டேஜ் சேமாக இருக்கும், சார்ஜ் என்ன ஆகும்? ஸ்ப்ளிட் அப் ஆகும். அப்போ Q = Q1 + Q2. Qக்கு பதிலாக குமார் யாரை பார்க்க போனால் CV ராமன். அப்போ Q = CV = C1 V1 + C2 V2. நம்மளுக்கு என்ன தெரியும்? வோல்டேஜ் எல்லாமே சேமாக இருக்க போகுது. அப்போ C1 + C2 டைம்ஸ் V. இந்த VV கேன்சல் பண்ணிட்டேன்னா C = C1 + C2. சப்போஸ் n நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர்னா C1 + C2 + C3 it goes on until Cn. ஸோ சீரீஸ் பேரலல், அவ்வளோதான் சார். ஓகே. எனர்ஜி ஸ்டோர்ட் இன் அ கெப்பாசிட்டர். எனர்ஜி ஸ்டோர்டோட ஃபார்முலா என்ன? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்ட்டு, ஸோ இப்படி வரும். வோல்டேஜை வந்து dW/dQன்னு எழுதலாமா? dW/dQ நான் சொல்கிறத மட்டும் எழுதுனா போதும். ஓகேவா? ஸோ வோல்டேஜோட ஃபார்முலா என்ன? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு மூவ் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். அவ்வளோதானே? அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு மூவ் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே. அப்போ இதுலேருந்து dW என்ன ஆகுது? dWயோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா V × dQ. Q = CV. அப்போ நான் Vக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? Q/C. அப்போ Q/C dQ. கரெக்டா? அப்போ எனக்கு W வேணும்னா நான் என்ன பண்ண போகிறேன்? இன்டகிரேட். இந்த C வந்து கான்ஸ்டன்ட், அதனால் அதை வெளியே எடுத்துட்டேன். Q dQ. இதை நான் இன்டகிரேட் பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு 1/C Q dQ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா Q²/2. ஸோ இதான் வந்து எனர்ஜி ஸ்டோர் இன் கெப்பாசிட்டரோட ஃபார்முலா. இதை வேறு எப்படி சார் எழுதலாம்னா, Cக்கு பதிலாக நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ண முடியும்? Cக்கு பதிலாக Q/V சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ Q/V சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? Q/V. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா QV/2. இல்லை சார் எனக்கு சார்ஜே வேணாம், அப்போ சார்ஜ் பதிலாக CV சப்ஸ்டியூட் பண்ணு. CV சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே C² V² இருக்கும், கீழே ஒரு C இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து ½ CV². ஸோ இந்த 3 ஃபார்முலா உனக்கு கிடைக்கும். பட் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது எந்த ஃபார்முலானா Q²/2C இல்லைனா ½ CV². இதான் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா. எல்லா ஃபார்முலுமே கரெக்டு தான், பட் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ எனர்ஜி ஸ்டோர் இன் கெப்பாசிட்டர் அவ்வளோதான். இந்த இடத்துல டெல்டான்னு போட்டோம்னா நீ DQன்னு போட்டு சால்வ் பண்ணிக்கோ. ஓகே. சரி, இப்போ எனர்ஜி டென்சிட்டி
எனர்ஜி ஸ்டோர் இன் கெப்பாசிட்டர் பார்த்தோம். எனர்ஜி ஸ்டோர் இன் கெப்பாசிட்டரோட ஃபார்முலா என்ன? half CV². அகைன் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எது ஈஸியோ, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், எது ஈஸியோ அதான் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுப்பேன். அப்போ நல்லா பாரு, half சிக்கு பதிலாக எப்சிலன் நாட் A/D, விக்கு பதிலாக இன் டர்ம்ஸ் ஆஃப் சார்ஜில் போடாது, இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டில் சொன்னால் என்ன பண்ணுவேன்? V is equal to E into D. அப்போ இங்கே வந்து E² D² ஆயிருமா? அப்போ half, ஸோ எனர்ஜியோட ஃபார்முலா half CV² யூஸ் பண்ணாலும் சரி, இல்லைனா half எப்சிலன் நாட், நான் இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்கொயரை உள்ளே கொண்டு வரேன், ஏரியா இந்த டி ஒரு டி கேன்சல் ஆயிரும். இப்போ ஏரியா பேசிக்லி பார்த்தோன்னா இதான் பிளேட்னா இந்த பிளேட்டோட ஏரியா தான் எவ்வளோ? ஏ. கீழே இன்னொரு பிளேட் இருக்க போகுது. ஸோ இதோட ஏரியா ஏ, இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? டி. அப்போ நீ யோசிச்சு பாரு, ஏரியாவை திக்னஸால் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? வால்யூம் கிடைக்கும். அப்போ எனர்ஜியோட ஃபார்முலா half CV² போடலாம், half எப்சிலன் நாட் E² இன்டூ வால்யூம்னு போடலாம். இல்லைனா இன்னொரு ஃபார்முலா இருக்குது சார், அதே எனர்ஜி டென்சிட்டின்னு சொல்லுவோம். எனர்ஜி டென்சிட்டின்னா ஒன்றுமே இல்லை, எனர்ஜியை வால்யூமால் டிவைட் பண்ணு. ஸோ இதான் எனர்ஜியோட ஃபார்முலா. இதை நான் வால்யூமால் டிவைட் பண்ண இந்த வி அந்த வி என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ எனர்ஜி டென்சிட்டியோட ஃபார்முலா இதான் உனக்கு ஃபார்முலா எனர்ஜி டென்சிட்டிக்கு. ஓகேவா? ஸோ யூவோட ஃபார்முலா நல்லா பாரு, half எப்சிலன் நாட் E² A இன்டூ டி, A இன்டூ டியை வால்யூம்னு எழுதிக்குவாங்க. சரியா? அப்போ எனர்ஜி டென்சிட்டியோட ஃபார்முலா half எப்சிலன் நாட் E². இதுக்கு அடுத்து என்ன இருக்குது? ஃபோர்ஸ் இருக்கா? ஃபோர்ஸை டெலீட் பண்ணிட்டாங்க, நிறைய விஷயங்கள் டெலீட் ஆகிருக்குப்பா. சரியா? பட் நோ ப்ராப்ளம், யாருக்கு நல்லது? உனக்கு நல்லது. இந்த லெசனில் நம்ம மெயினாக என்னென்ன சார் பார்த்துருக்கோம்? ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான். எனர்ஜி, சரியா? நான் சொன்ன ஃபார்முலா 4 ஃபார்முலா நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்ன ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கணும்? நல்லா பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா, ஃபோர்ஸோட ஃபார்முலா, அதே மாதிரி பொட்டென்ஷியலோட ஃபார்முலா, எனர்ஜியோட ஃபார்முலா. ஸோ பேசிக்லி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் மூவ் பண்ணுறதுக்கு தேவையில்லாத எல்லா கதை கொடுத்தாங்க. நான் சொன்ன மாதிரி நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, டெல்டா யூ ஒர்க் டன் பார்த்தீங்கன்னா Pலேருந்து ஆருக்கு போகிறதுக்கு, Pலேருந்து ஆருக்கு ஆர்லேருந்து P போகிறதுக்கு எவ்வளோ? இங்கேருந்து இங்கே இருக்கிற எனர்ஜி, இங்கேருந்து இங்கே இருக்க எனர்ஜி. அப்போ சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சா எனக்கு என்ன கிடச்சிரும்? ஒர்க் டன் கிடச்சிரும். ஓகேவா? இது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் நீங்கள் எப்படி எழுதலாம்? ஒர்க் டன் அப்பான் சார்ஜ்னு எழுதலாம். ஒர்க் டன் டு மூவ் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். இதோட டெரிவேஷன் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் டியூ டு அ சிங்கிள் சார்ஜ் பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் டிரைவ் பண்ண மாதிரி பண்ணிக்கோ. இங்கே யூனிட் சார்ஜ் எடுக்காமல் இங்கே சார்ஜோட வேல்யூ QQQன்னு போட்டு வந்துடு ஒர்க் வரைக்கும். பொட்டென்ஷியல் வேணும்னா அந்த ஒரு சார்ஜை கீழே இருக்க ஒரு சார்ஜில் டிவைட் பண்ணிடு. ஓகேவா? இந்த 4 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. ஃபோர்ஸு, ஃபீல்டு, பொட்டென்ஷியல், எனர்ஜி. இந்த 4 ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லெசனில் எதுவும் இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன், பொட்டென்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல், இந்த டெரிவேஷன் ரொம்ப முக்கியம். இதில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். ப்ளஸ் சார்ஜ் நல்லங்க பொட்டென்ஷியல் எவ்வளோ, மைனஸ் சார்ஜ் நல்லங்க இருக்க பொட்டென்ஷியல் எவ்வளோ, இது நீ ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்க போகிற. கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ண போகிற? சார்ஜ் பொட்டென்ஷியலில் வந்து அங்கே 1/R1 இருக்குது, இங்கே 1/R2 இருக்கும். அப்போ இதுக்கு தான் நம்ம கொசைன்லாம் யூஸ் பண்ணுறோம். சரியா? R1² = R² + A² - 2AR cos θ. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடோட ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு சைடோட ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் இந்த ரெண்டு சைடு காஸ் தீட்டா அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, ஓகே. ஸோ ஆக்சுவலாக இது வேணும், நீ வெக்டர் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியும் ஆன்சரை கொண்டு வரலாம். அப்போ எனக்கு ஆக்சுவலாக தேவை இல்லை, 1/R தான் தேவை. இங்கே R1² இருக்குது. அப்போ 1/R வேணும்னு நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே R² காமன் எடுக்கிறோம். இல்லை சார் எனக்கு புரியல அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணால் சிம்பிளிஃபையிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேர்ம் போட்டிருக்கு. சரியா? இல்லைனா ஆன் சிம்பிளிஃபையிங் வி கெட் தட் 1/R1 = 1/R + 1/, அப்படின்னு போட்டு முடிச்சுக்கோ. 3 மார்க் கொஸ்டினில் பார்த்தோன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-2.5 மார்க்காச்சும் கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல 2-3 ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோ. சரியா? சிம்பிளிஃபைங் அண்ட் யூசிங் பைனாமியல் தியரம் நெக்லெக்டிங் த ஹையர் பவர். இங்கே இருக்குது பார்த்தியா? யூஸ் இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு நீ என்ன பண்ணிடு, இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்து அதே மாதிரி 1/R2க்கு வேல்யூ போட்டுக்கோ. போட்டு சப்ஸ்டியூட் பண்ணனா உனக்கு ஆன்சர் வந்துட போகுது. ஓகே, ஸோ பொட்டென்ஷியல் டியூ டு சிஸ்டம் ஆஃப் சார்ஜ் என்ன? பொட்டென்ஷியல் ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி. அப்போ எல்லா பாயிண்ட்னால் எல்லா சார்ஜ்னாலே அந்த ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் பொட்டென்ஷியல் கண்டுபிடி, எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோ, கிடச்சிரும்.
அதை தாண்டி இதில் ஒன்றுமே இம்பார்ட்டண்ட் இல்லை. ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்னால் டெஃபினேஷன் மேபி கேட்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேரலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு போகுது, இதோட ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் ட்ரா பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம். இல்லைன்னா இதில் எது சார் கரெக்டான ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்கள் கேட்கலாம். நல்லா பாரு, 2 பாசிட்டிவ் சார்ஜ் தான் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எப்படி இருக்குது, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருந்தால் எப்படி இருக்குது, இது ஞாபகம் வச்சுக்கோ. இது ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா, இது நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ V/R, எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ V/R. இல்லை V வேணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டூ R, இந்த R தான் டிஸ்டன்ஸ், ஸோ Dன்னு போட்டிருப்போம். நீ அவருக்கா V is equal to E into D. அந்த மைனஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் போனால் பொட்டென்ஷியல் குறையும், இல்லை பொட்டென்ஷியல் குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னா அந்த டைரக்ஷனில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஓகேவா? ஸோ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸோட எனர்ஜி இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தேன். இது இம்பார்ட்டன்ட் தான். இந்த 3 சார்ஜஸ் இருந்தால் எப்படி எழுதுவீங்க? ஸோ 1 வந்து 2 எதிர்க்கிறான், 3 எதிர்க்கிறான், அடுத்து இந்த 2 3 எதிர்ப்பான். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் டாபிக் என்ன, இது தேவையில்லை, அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை, ரொம்ப ரேராக கேட்பாங்க இதுலேருந்து. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரியா? பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ டைபோல் இன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. ஸோ யூனிஃபார்ம் ஃபீல்டில் தான் நமக்கு அசியூம் பண்ணி இந்த கொஷின் சால்வ் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபார்முலா என்ன கிடைக்கும், -P வெக்டரில் T வெக்டரில் -PE cos θ கிடைக்கும். இந்த டேபிளர் காலம் ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் எப்போ இருக்கும், அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் எப்போ இருக்கும்ட்டு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஆஃப் கண்டக்டர்னா 6 பாயிண்ட்டில் சொல்லிட்டேன். இதான் சார் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. அதோட ரீசன் வேணும்னு இதை ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர். ஸோ கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் யூஸ் டு ஸ்டோர் எனர்ஜி. ஓகேவா? அதோட வேல்யூ எவ்வளோ அதிகமாக ஸ்டோர் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி அதோட கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். கெப்பாசிட்டன்ஸ் பேசிக்லி கெப்பாசிட்டரோட வேல்யூவை மெஷர் பண்ணுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட் இருக்குன்னா அந்த ஹைட் என்னது, உங்களோட லென்த் எவ்வளோங்கிறத மெஷர் பண்ணுறோம்ல, அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் என்ன பண்ணுது, அந்த கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டியை மெஷர் பண்ணுது. ஸோ இதோட ஃபார்முலா என்ன, குமார் வந்து சிவி ராமனை பார்க்க போனால் Q is equal to CV. அடுத்து பார்த்தீங்கன்னா பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருக்கு வந்துருங்க. பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் C is equal to Q/V போட்டு Qக்கு பதில் சிக்மா இன்டூ A, வோல்டேஜ் பதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டூ D போட்டுக்கோ. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிற இந்த ரீஜனில் 0, இந்த ரீஜனில் 0, இந்த ரீஜனில் மட்டும் σ/ε0. அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு ε0 A/D கிடச்சிரும். சரிங்களா? இவ்வளோ தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், டை எலக்ட்ரிக் வச்சா என்ன ஆகும், டை எலக்ட்ரிக் வச்சிங்கன்னா உங்கள் புது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து முன்னாடி கிடைச்ச எலக்ட்ரிக் ஃபீல்டோட εr டைம்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ முன்னாடி எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடச்சிச்சு, முன்னாடி எனக்கு கிடைச்ச எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து σ/ε0. அப்போ பக்கத்தில் ε0 சேர்த்துக்கோ. சேர்த்துட்டு டிரைவ் பண்ணனா உனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வோல்டேஜ் என்ன ஆயிரும், மேபி நல்லா பாரு, ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு C வந்து ε0 A/D. இப்போ புதுசாக C' என்ன ஆக போகுது, Q/V'. ஸோ Qவோட வேல்யூ σA, V'-க்கு பதில் நான் E' இன்டூ Dன்னு போட்டுக்கிறேன். E'-க்கு பதில் என்ன போட்டுக்கலாம், σA. E'-க்கு பதில் சிக்மா எப்சிலன் பை ε0 இதை சிம்பிளிஃபை பண்ணனா உனக்கு ε0 ரெண்டுமே மேலே வந்துடும். இதுக்கு அடுத்து நம்ம பார்த்த டாபிக் என்ன, எனர்ஜி ஸ்டோர்டின சீரீஸ் அண்ட் பேரலல். சீரீஸ் அண்ட் பேரலல் ரொம்ப சிம்பிள். சீரீஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சீரீஸ்னால் சார்ஜ் சேமாக இருக்கும், வோல்டேஜ் வந்து ஆடாக பார்க்கும். அப்போ V is equal to V1 + V2 + V3 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. இதுலேருந்து நீ ஒரு 2 ஸ்டெப் எழுதுனா உனக்கு ஆன்சர் 1/C is equal to 1/C1 + 1/C2. சப்போஸ் கொஸ்டினில் சால்வ் பண்ண போகிற எக்ஸாமில் வந்து C எஃபெக்டிவ் வேல்யூ கேட்குறாங்க, இது சால்வ் பண்ண போகிறேன்னா C எஃபெக்டிவோட வேல்யூ பார்த்தோன்னா இங்கே LCM எடுத்து சால்வ் பண்ணால் C1C2/C1 + C2. இது ஷார்ட்கட் ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. பேரலல் என்ன சார், பேரலல் வோல்டேஜ் சேமாக இருக்கும், சார்ஜ் வந்து ஆடப் ஆகும். அதை சிம்பிளிஃபை பண்ணால் C is equal to C1 + C2. எனர்ஜி ஸ்டோர் இன் கெப்பாசிட்டர் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணு. வோல்டேஜ் is equal to dW/dQ. அப்போ dW is equal to வோல்டேஜ் இன்டூ dQ. வோல்டேஜ்க்கு பதில் நீ என்ன போட்டுக்கலாம், Q/C. இப்போ Q dQவை இன்டகிரேட் பண்ணுன்னா Q²/2 ஆயிரும். 3 டிஃப்ரெண்ட் ஃபார்முலா கொடுத்துட்டேன். இப்போ எனர்ஜி ஸ்டோர் இன் கெப்பாசிட்டர் சொல்லியாச்சு. எனர்ஜி டென்சிட்டியோட ஃபார்முலா எப்படி கொண்டு வருவீங்க, ½ எடுத்துக்கோ. சிக்கு பதில் என்ன பார்த்தோம், இது பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் ε0 A/D, விக்கு பதிலாக E இன்டூ D. அப்போ E²D². இதில் ஒரு D அந்த D கேன்சல் ஆயிடுச்சு. ஏரியா இன்டூ திக்னஸ் வந்து ஆயிரும், வால்யூம் ஆயிரும். இது வோல்டேஜ் இல்லை வால்யூம், இது வால்யூம்னு கூட எழுதிடுறேன்.
அப்போ எனர்ஜியை வால்யூமில் டிவைட் பண்ண எனர்ஜி டென்சிட்டி அதோட ஃபார்முலா ½E². இதோட பார்த்தீங்கன்னா இந்த லெசன் என்ன ஆயிடுச்சு, வைண்ட் அப் ஆயிடுச்சு. ஓகேவா, நான் நெக்ஸ்ட் வந்து அடுத்த லெசன் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ. யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களுக்கு தெரியும். ஓகேவா, நாங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எங்களுக்கு தெரியும். ஸோ தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்ட்டு. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.